கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது. ஆனா உங்க வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே. என் வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கா? பின்னாடி சவுண்ட் எல்லாம் நிறைய வருது, பைக் ஓட்டுற மாதிரிலாம். சரி, அப்ப நான் 2 நிமிஷம் மியூட்ல இருக்கேன். பரணி அப்டேட் சொல்லி ஆரம்பிச்சிடலாட்டியும் அமைதியான இடத்துக்கு போயிடுறேன். பரணி ஆல்ரெடி டைம் அமைதி ஆயிடுச்சு. அமைதி ஆமா, ஆல்ரெடி டைம் அமைதியோ ஆயிடுச்சு. அமைதி. அதனால இன்னைக்கு நீங்க அப்டேட் உடனே சொல்லிடுங்க. ஓகே, ட்ரை பண்றேன். யாருப்பா இரும்பது? அஜித் குமார் ப்ரோ, என்னாச்சு? நான் இல்ல ப்ரோ, அது 4-5 டேட்ஸ் ஒட்டுக்கா முழுங்கினா தொண்டையில வச்சிச்சு. சரி சரி, ஓகே. புஷ்பா 2 ரீலோடட் வெர்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம், அது நேற்றே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உன்னி முகுந்தனோட அடுத்த ஃபிலிம் கெட் செட் பேபி, ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. February 3rd வீக்கெண்டில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேசில் ஜோசஃபோட பொன்மான் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நான் வந்து பொன்மேன் சொல்லிட்டு இருந்தேன், பட் அது பொன்மான் தான், சாரி. பட் நான் படம் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஓகேஷான ஃபிலிமாக தான் எனக்கு பட்டுச்சு. பட் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது படத்துக்கு. எனக்கு மட்டும் தனியாக ஃபீல் ஆச்சு. ஹலோ. சாரி, இல்லை நான் டிலே பண்ணிட்டேன், சாரி. அதே மாதிரி பராசக்தி படத்துலேருந்து ஒரு புது போஸ்டர் விட்டுருந்தாங்க. எஸ்கே வந்து நின்றுட்டு அந்த என்ன சொல்ல பேப்பர்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி தமிழ் தீ பரவட்டும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஓஹோ எந்தன் பேபி செட்டில் வந்து 16 இயர்ஸ் ஆஃப் விஷ்ணு விஷால் அப்படின்றத கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் சினிமாவுக்கு வந்து 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி லூசிஃபர் 2, அதாவது எம்புரான், அதில் வந்து மம்முட்டி கேமியோ இல்லை அப்படின்னு சொல்லி பிருத்திவிராஜ் வந்து கன்ஃபார்ம்டாக சொல்லியிருக்காரு. காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு தமிழ் ஃபிலிம். February 14 ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு லெஸ்பியன் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்குது, பார்ப்போம். அதேமாதிரி கிங்ஸ்டன் படத்துலேருந்து ராசா ராசா அப்படின்ற சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில். மலையாளம் ஃபிலிம் ரொமான்ஸ், அதோட ட்ரெய்லர் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம். ஸோ அதுதான். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். Squid Game வந்து Game 3 June poster. 27. ஐயோ, 2 பேர் சொன்னீங்க, என்னது? 2 பேர் ஒண்ணுதான் சொன்னோம். Squid Game தான் லாஸ்டா அப்ப அப்டேட் வந்தது அது. June ஆமா, 27. ஈவெண்ட்ல ஜூன் 27. அது முன்னாடியே வந்துருச்சுங்க, அது லீக் ஆயிடுச்சு எப்பயோ ரிலீஸ் டேட்லாம். ஆனால் வந்து ஈவெண்ட்ல வந்து ஒரு கிளிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிப் சீக்கிரமா அஃபிஷியலாக யூடியூப்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்புறம் உன்னி முகுந்தன் ஒரு படம் சொன்னீங்களா, அது ஹிந்தியில ஆயுஷ்மான் குரானாக்கு டாக்டர் ஜின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் போஸ்டர் வச்சு சொல்றேன், ரீமேக்கா இருக்குமோன்னு தோணுது. ட்ரெய்லர் வரட்டும், பார்ப்போம், பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும். டொமினிக் ஹிட்டா ப்ரோ அங்க? டாமினிக் வந்து ஹிட்டான்னு கேட்டா அவ்வளோ ஒன்றும் நான் பார்க்கல. பரணி ப்ரோ, மெட்டீரியல் ரிசீவ்டு. நான் காலையிலே சொன்னேன். இல்ல, எக்ஸ்ட்ரா இன்னொரு படமும் வந்துருச்சு. எது, டாமினிக்கா? என்ன? இல்ல இல்ல இல்ல, அது வராது. எது? டாமினிக் வராதுன்னு. இல்ல, டாமினிக் இல்ல, அந்த அன்னைக்கு இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல தெலுங்குல. சார் 2 நாள் கழிச்சா அதுவும் இன்னைக்கு வருது நைட்டு அப்டேட் தெரியும் பண்ணிருக்காங்க. தெரியும். அதுவும் வந்துட்டு அன்னைக்கு நானும் பிரகாஷ் ப்ரோவும் பேசிட்டு இருந்தோம்ல, ஒரு விக்கெட் அவுட்டுன்னு சொல்லி. அதுதான் ஒரு விக்கெட் அவுட்னு சொன்னோம்ல, அது இன்னைக்கு நைட் வர போறது தான். அந்த ஒரு விக்கெட் அவுட் காலைல தாக்கு போட்டிருந்தாங்க, ஈவினிங் வந்து இப்ப இது போட்டிருக்காங்க. நான் எதுவும் சொல்லல. இன்னைக்கு நைட் வர போறது எப்படி ப்ரோ உங்களுக்கு இப்பவே தெரியுது? அதான் பெட்டி வந்துச்சுன்னு போடுறாங்கல்ல ப்ரோ, நீங்க என்ன சொன்னாலும் ஏங்க அவர்தாங்க ட்வீட் போட்டிருந்தாரு. நான் காலையிலே போட்டிருந்தேங்க. அதான் ப்ரோ, உனக்கு எப்படி ப்ரோ தெரியுது? பரணி ப்ரோ, டேட் வந்து கெஸ் பண்ணி இன்னைக்கு சொல்றியா இல்ல உனக்கு இன்ஃபர்மேஷன் இங்க இருந்தாலும் வந்துருதா ப்ரோ? இன்ஃபர்மேஷன் எனக்கு தராங்க, சீக்ரெட்டா ஒரு ஸ்பை வச்சிருக்கேன், அவர் தான் எல்லாம் இல்ல சொல்றாரு. இல்ல இல்ல ப்ரோ, ஒரு அபிஷியல் சைட்ல அவங்களே இது பண்றாங்க.
நான் இல்ல டெலகிராம்ல இத 2 நீங்க பேஜ் ஃபாலோ பண்றேன். இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறத பத்தி நான் தப்பு சொல்லல. உங்களையும் ட்ராக்கர் மச்சி ஒருத்தர் டாமினிக் ஹிட்டா பிளாஃபான்னு கேட்டாரு. அது உங்களுக்கு தெரியல. நான் ஆனா இது சொன்னேனே. தெரிஞ்சு நான் வச்சிருக்கீங்க. சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன். அவ்ளோ ஹிட் இல்லன்னு சொன்னேனே. இல்ல ப்ரோ, அவ்ளோ டெலகிராம்லயே நான் 2, 3 பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அவங்களே அப்டேட் ஆ. பண்றாங்க. இன்னைக்கு வருது அந்த டைமிங்கோட அப்டேட் பண்றாங்க. 4K வரைக்கும் அப்டேட் பண்றாங்க. நீங்க வேற. இல்ல. அதுதான் ப்ரோ. அந்த அந்த ஒரு பைரசி சைட் வந்து இப்போ வந்து போட்டாங்க. கிளியரா போட்டாங்க. கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி 3 படத்தோட லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? நான் பைரசி சைட்னு சொல்ல ஃபிலிம் நேம் எதுவுமே நான் சொல்லல. பட் ஒரு பாப்புலர் பைரசி சைட் அவர் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 4 ஃபிலிம் போட்டிருக்காங்க. வித் டேட் போட்டிருக்காங்க. ஒண்ணே ஒன்று மட்டும் கம்மிங் சூன்ல இருக்கு. பட் இது யாராவது தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நான் என்னோட கெஸ் என்னன்னா, எந்த ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் ஹிந்தி டப் ஆனாலும் ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆனாலும் அது ஹெச்டி லீக் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. எந்த ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிமா இருந்தாலும். அது மட்டும் எனக்கு இதா சொல்லுது. வினோத் ப்ரோ சொல்லு ப்ரோ. வரும் ப்ரோ. அங்க என்ன ப்ரோ டைம் புக்கிங் எப்ப ஆரம்பிக்கிறாங்க கேரளால? மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து அஃபிஷியலா எதுவும் அப்டேட் பண்ணல. கோகுலம் மூவிஸ் அவங்க வந்து போஸ்ட் போடுவாங்க. எப்படின்னாலும் இந்த டைம் புக்கிங் ஓப்பன் பண்றோம்னு சொல்லி அவங்க தான் கரெக்டா வந்து புக்கிங் டைமோட ஓப்பன் பண்ணாங்க. 10 மணிக்குன்னு சொன்னா 10 மணிக்கு. மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 4AM ஷோஸ் ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஏன்னா 4AM இன்னைக்கு ஷோஸ் விட்டிருந்த ஹெச்டி பெங்களூர்ல ஸ்டில் வந்து 6 செகண்ட் ப்ரோ. லுக் தானே? ஐயோ 2 பேர் பேசுனீங்க. வினோத்குமார் பேசி முடிச்சுட்டோம் சொல்லுங்க. வினோத்குமார். ப்ரோ அது பெங்களூர்ல ஒருத்தர் போட்டாரு, நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அங்க 6 AM கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பெங்களூர்ல 6 மணிக்கு. பெங்களூர்ல ஓகே. சரி, நான் இன்னைக்கு குடும்பஸ்தன் பார்த்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ டிக்கெட் வந்து புக் பண்ணாரு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ஷோ கேன்சல் ஆயிடும்னு நினைச்சேன். பரவாயில்ல ப்ரோ, அங்க 25 பேர் இருந்தாங்க. 25 பேர் இருந்தாங்க. 10 பேர் இருந்தாலே போடுவாங்க ப்ரோ. படம் மாவீரன் இல்ல ப்ரோ, ப்ரோ, அப்ப நாங்க பாக்குறதுக்கு யார் முன்னாடி ஜனங்க நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துருவீங்களா? எல்லாம் அங்க வந்து டிக்கெட் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல டிக்கெட் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல புக் பண்ணும்போது 1-2 தான் டிக்கெட் புக் ஆயிருந்துச்சு. ஓகே ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மனோஜ் ப்ரோ நீங்க எங்க இருக்கீங்க? ஆந்திராவா பெங்களூரா? பெங்களூர். நீங்க போறீங்களா FDFS கால் 6 மணி ஷோ? இல்ல ப்ரோ, மத்தியானம் இந்த மாதிரி போகணும். மனோஜ் ப்ரோ இப்போ ஆன்லைன்ல விட்டாக்க இப்போ புக்கிங் ஆரம்பிச்சுட்டு ஆன்லைன்ல விட்டுருவாங்களா இந்த படத்துக்கும் புக் மை ஷோல? ஆன்லைன்ல விட்டுருவாங்க, 6 மணிக்கே விட்டுருவாங்க. ஓகே. ஆனா பெரியவங்களுக்கு டிக்கெட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி இருக்கும். சரி மனோஜ் ப்ரோ, சிங்கிள் ஸ்கிரீன்ல எது புக் பண்ணா கரெக்டா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. சிங்கிள் ஸ்கிரீன் ஆமா. கிருஷ்ணா தியேட்டர் ஒன்று இருக்கு ப்ரோ, பொம்மனில். நான் போன தியேட்டர் தான், இன்னைக்கு போனேன். என்ன theatre? அது நல்லா இருக்கும். பேர் என்ன ப்ரோ? பேனர்லாம் போட்டிருந்தாங்க, இங்க விடாமிச்சு பேனர்லாம். ஓகே ப்ரோ. தியேட்டர் பேர் சொல்லுங்க. ஸ்ரீ கிருஷ்ணா தியேட்டர், பொம்மனல்லி. வினோத் ப்ரோ, இன்னைக்கு ஒரு HDFC அப்ப சந்தியா வந்துச்சுல்ல? தியேட்டர் இருக்கு. மடிவாளால சந்தியா தியேட்டர்னு இருக்கு. இதெல்லாம் தமிழ் படம் போடுற தியேட்டர். தமிழ் ஏரியா இதெல்லாம். தமிழ் பசங்க இருப்பாங்க இதெல்லாம். யாரும் பேசலையா? இல்ல ஆக்சுவலா ஒண்ணே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நான் எந்த ஃபிலிம் நேமும் மென்ஷன் பண்ணல. எந்த பைரசி சைட்டும் அப்டேட் மென்ஷன் பண்ணல. ஸோ அது வந்து அப்டேட் கிடையாது. இப்பயே சொல்லிக்கிறேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதனால நான் அதை சொல்றேன். நான் எப்பயுமே வந்துட்டு எந்த ஃபிலிம் நேமும் இந்த ஃபிலிம் லீக் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொன்னது கிடையாது. அதே மாதிரி நான் பேசுறதே இப்படிதான். அது கிரிஞ்சா ஃபீல் ஆச்சுன்னா ஐ எம் சாரி. பரணி சொல்றதெல்லாம் சொல்லிடுங்க, அப்புறமா ஒரு சாரி சொல்லிடுங்க. ஏங்க இல்ல, நான் கிரிஞ்சா பேசுறது உங்களுக்கு அப்படி நான் பேசுறது இல்ல ப்ரோ, கிரிஞ்சி இல்ல, அந்த பைரசி எல்லாம் சொன்னீங்களா அதுக்கு சொல்றேன். கிரிஞ்சி நீங்க எப்படி ப்ரோ கிரிஞ்சா பேசுவீங்க? இல்ல அதுக்குதான் நான் சாரி சொன்னேன். இல்ல
அதுக்கு தான் நான் சாரி சொன்னேன். நான் வந்துட்டு எந்த மூவி சைட் நேமும் சரி, எந்த ஃபிலிம்னு சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணவே இல்ல. இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது, இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லல. நான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்றேன். இப்பவும் பைரசி வந்து அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் அந்த ஒரு இதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர, இத அப்டேட்டா இது பண்ணீங்கன்னா சாரி. நான் இனிமேட்டு அத பத்தி பேசலனாலும் பேசல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் அது கூடிய சீக்கிரம் என்னோட அனலைஸ் என்னன்றத ஃபுல்லா அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு, அது ஒரு வீடியோவா கூட வரும் கூடிய சீக்கிரம். அதான் நீங்க துப்பாக்கி விஜய் மாதிரி டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க. ஆமா அது ஏதோ கியூப்ட வச்சு எனக்கு தெரிஞ்சு சிஸ்டம் முன்னாடி வந்து திரிகிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். பின்னாடி பிஜிஎம் போட்டு. எனக்கு அது தெரியாதுங்க. அது என்னது அந்த ரூபிக்ஸ் கியூப். அது மட்டும் தான் மிஸ்ஸிங். சரி நீங்க இது ஆக்சுவலா வந்து குடும்பஸ்தன் வந்து நாளைக்கு இங்க கேரளால ரிலீஸ் ஆகுது. ஆனா வந்து 2:50 PM ஒரு ஷோ, அப்புறம் நைட்டு 7 PM ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி போவேன், பார்ப்போம். பார்த்தேன்னா சொல்றேன். ஆனா நாளைக்கு வந்து அந்த சொல்லுங்க. வர்ணிபு நாளைக்கு அனுபவத்துக்கு ஈவென்ட் இருக்கா? எங்க? ஏதோ மலேசியா கான்சர்ட். மலேசியால கான்சர்ட். 1 டேவா 2 டேவா? 1 டே தான் கான்சர்ட்டுங்க. ஏங்க கான்சர்ட் என்னங்க ஒரு 3 மணி நேரங்க, அவ்வளவுதாங்க. ஓகே. இல்ல ப்ரோ, படம் ரிலீஸ்க்கு கடைசி கட்டத்துல இருப்பாரு. இப்ப ட்ரிப் போட்டுருந்தாரு, அதனால கேட்டேன். இல்ல இது போயிட்டு வந்து பண்ணிடுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் வந்துட்டு இது இப்போ எனக்கு போகணும்னு ஆசை தான். பட் என்ன பண்ண போக முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க, 2-3 பேர் போறாங்க. அப்படியே லைவ் போட சொல்லு ப்ரோ. லைவ் போட சொல்லு ப்ரோ. இன்ஸ்டால லைவ் போட வேண்டியதுதான். அவங்க லைவ் போடுற அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியலங்க. சில பேர் போடுவாங்க, இன்ஸ்டால நிறைய பேர் லைவ் எல்லாம் போடுவாங்க. எனக்கு அப்படி யாரும் தெரியல. வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க சில பேர். அது வேணா வந்துட்டு இது ஃபேன் பேஜ்ல எதுலயாவது வரும். அனிருத் ஒரு ஃபேன் பேஜ் ஃபாலோ பண்றாரு, அந்த ஃபேன் பேஜ்ல வரும் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும். வினோத் எங்க ப்ரோ படம் பாக்குற மாதிரி? நகரியா வினோத்? ப்ரோ ரெண்டு பிளான் பண்ணிருக்கேன் ப்ரோ. பரணி ப்ரோ, ஒன்னு நகரி இல்ல பெங்களூர். ஹஸ்மத் ப்ரோ தான் கேட்டாரு, சாரி. அவர்கிட்ட சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ எங்க பாரு? சுகுமார் ப்ரோவா? அவர் வந்துட்டு 4 AM ஷோ இல்ல 6 AM ஷோ எல்லாம் போக மாட்டாரு. 9 மணிக்கு வந்துட்டு அந்த ப்ரெஸ் ஷோ போடுவாங்கல்ல, அதுல போய் பாத்துருவாரு. மீடியா பிரீமியர் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். மீடியா பிரீமியர்ல எதுவும் போடலையே ப்ரோ? எதுவும் போட மாட்டாங்களே? இல்ல 9 மணிக்கு எல்லாத்துக்கும் போடுவாரு ப்ரோ. எல்லா பெரிய படத்துக்குமே காலைல 9 மணி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9 மணி ஷோ மக்களுக்கு எங்களுக்கு போடுறாங்களா? அதானே சொல்றீங்க? அதுதான் பிரசாத் லேப்ல தனியா போடுவாங்க பிரஸ் பீப்புள்ஸ்க்கு. அது தெரியல ப்ரோ. துணிக்குள்ள எதுவும் போடல. வாரிசு தான் முன்னாள் போட்டாங்க. துணிக்கு போடல. நைட் அப்படியே 1 மணி ஷோ போட்டாங்க. அதனால ப்ரோ அது வந்து பிரீமியர் கிடையாது ப்ரோ. ரிலீஸ் அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும்ல, அதே டைம்ல பிரஸ் பீப்புள்ஸ்க்கு மீடியா பீப்புள்ஸ்க்கு தனியா ஒரு ஷோ போடுவாங்க. அந்த மாதிரி கரெக்ட். இது பிரீமியர் கிடையாது. அதுவும் இல்ல பரணி, அது எல்லா படத்துக்கும் போடவும் மாட்டாங்க. இல்ல பெரிய படத்துக்கு அந்த பிரீமியர் 9 மணிக்கு போடுவாங்கல்ல பிரீமியர். 9 மணிக்கு தியேட்டர்ல போறது ஓகே. அந்த தியேட்டர்லயே பிரசாத்ல எப்பலாம் ஷோ போட மாட்டாங்க. பிரீமியர் சில படங்களுக்கு மட்டும், செலக்டிவ் படங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்க. எல்லா படங்களுக்கும் போட மாட்டாங்க. நான் கூட டிக்கெட் கேட்டிருந்தேன், எனக்கு நீங்க ஒன்னும் புக் பண்ணியே தரல. பாத்தீங்களா? நான் கூட தான் நேத்து ஒரு படத்துக்கு டிக்கெட் கேட்டிருந்தேன், கமெண்ட் கூட பண்ணிருந்தேன். ஏங்க நீங்க எபிக்ல கேக்குறீங்க, எபிக்ல பண்றீங்க அநியாயம். எபிக்ல எங்க போறது? நீங்களே லைன்ல நின்னு டிக்கெட் வாங்கிங்க. எபிக்ல எவ்வளவு டிக்கெட்? பிரகாஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு பாபு சினிமாஸ்ல ஒன்னு போட்டு கொடு ப்ரோ, இங்கிலீஷ் ஷோக்கு. இல்ல எபிக்ல எவ்வளவு டிக்கெட்? சவுண்ட் 450 ப்ரோ. 450 ப்ரோ விடாமுயற்சிக்கு. ஐயோ ஏங்க நானே 200 இல்ல மனோஜ்குமார் காலைல பெங்களூர்னு அனுப்பிச்சாரு. அப்படியே சாக்காயிட்ட. பெங்களூர் ஐயோ 450 இருக்குமோ 500 இருக்குமோன்னு. நல்ல வேலை அவர் நம்ம ஊர் ரேட்டு மாதிரி இருந்துச்சு, அதனால தப்பிச்சிருச்சு அவருக்கு போட்டது. ப்ரோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் ப்ரோ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் பிவிஆர் போலாம் 200. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு அந்த கன்னோட நிக்கிற மாதிரி ஒரு விடாமுயற்சியில போஸ்ட் வந்துச்சு. அது இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப பின்னாடி ஃப்ரிட்ஜ் எல்லாம் செகண்ட் லுக் ப்ரோ, அத தான் கேக்கிட்டு இருந்தேன் வந்ததுல இருந்து. அது செகண்ட் லுக் அது வேற. அதே மாதிரி இன்னொரு ஸ்கில் இருக்கிறத போட்டிருக்காங்க. அதே இடம், அது ஒரு லைட்டா வேற ஆங்கிள், இது ஒரு வேற ஆங்கிள், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, அடுத்த வாரம் இந்த நேரம் எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல? அடுத்த வாரம் இந்நேரம் ரிவ்யூ பேசிட்டு இருப்போம்.
அவ்வளவுதான். அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு படத்தை பத்தி பேசிட்டு புதன்கிழமை தான் இருக்கோம். ப்ரோ பயங்கரமா 8 மணி இருக்கும். ஸ்பேஸ். இப்ப ரிவ்யூ புதன்கிழமை தான் பயங்கரமா இருக்கும் சொல்ல போனா. படம் எப்படி சக்சஸ் ஆனிச்சுன்னா என்னோட ஹைப் 80%, என்னோட ஹைப் 90% அப்படி ஓடிட்டு இருக்கும் அடுத்த வாரம் புதன்கிழமை. நம்ம ஆளு வினோத் ஹைப் 1000% இல்ல வினோத், 80-90 தான் வினோத். நான் இப்பவே சொல்லிடுறேன் பிரகாஷ் ப்ரோ, நீங்க எப்படியும் கிக் போடுவீங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன ரிலீஸ் முதனாலும் 90% இருக்கு எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கா எனக்கா? எனக்கு ரைட், ஓகே. அந்த ட்வீட்டுக்கு பிஏ பதிலா ஓகே டன். ஆமா. சரி, நான் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிச்சேன். கொஞ்சம் நாய்ஸாக இருந்தனால கொஞ்சம் அமைதியான இடத்துக்கு வந்து இப்போ சொல்கிறேன். நேற்று ஸ்பேஸ் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக திடீர்னு சொல்லாமல் நின்றுச்சு. அது 9, 20, 25 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கடைசி ஒரு 1/2 மணி நேரம் தானே. அது போக வந்து பரணி வேறு 2 ரெக்கார்டு பண்ணணுமே அப்படிங்கிற சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். அதை நேற்று சொல்ல முடியாமல் திடீர்னு போயிடுச்சு. அதை இப்போ சொல்லிடுறேன். பிரகாஷ் ப்ரோ, ஒரே பிரகாஷ் ப்ரோ, அஸ்மத் ப்ரோ ஒரே நிமிஷம். சோம்பேறித்தனம் ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, தூங்க போறப்ப தான் ரெக்கார்ட் போடுவேன். நான் அப்ப நடுவில் எந்திரிச்சு ஒரு தடவை ரெக்கார்ட் போட்டு இது பண்ணும். காலைல படத்துக்கு வேற போயிடுவேன். இல்லைன்னா கூட அது மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் பரவாயில்ல, ஓகே. அஸ்மத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல பிரகாஷ் அதுதான் சொல்லுவாங்க. என்னது? ஓகே, ஒரே நிமிஷம் அரசியல் ப்ரோ. அஸ்மத் ப்ரோ சொல்லி முடிச்சிருங்க. நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க சோம்பேறி பதத்தால அவர் கட் பண்ணிட்டாரு, நாங்களாம் என்ன பண்ணோம்னு அதுக்குதான். இவ்வளவுலாம் சோம்பேறி இருக்காதீங்க ப்ரோ. நான் ப்ரோ இப்படி பண்றீங்க நீங்க? நான் சோம்பேறியா இருந்ததுனால அது சோம்பேறி சொன்னது என்ன சொன்னேங்க நானு? உங்களை சொன்னீங்களா? என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு? எனக்கே அப்படிதான் கன்வே ஆச்சு. எனக்கே அப்படிதான் இருந்தது. பிரகாஷ் வந்து பர்னிய சொன்ன மாதிரி. எனக்கு சொன்னேன் நான் இன்னொரு ஆள சொல்ல போறேன். என்ன சொல்றேன்? இல்ல ப்ரோ, எனக்கு அப்படிதான் கன்வே ஆச்சு. அதனால தான் சொன்னேன். ஆக்சுவலா என்னன்னா, நான் இன்னொரு ஸ்பேஸ் போட்டோம்னா 2 இது ரெக்கார்ட் பண்ணி போடணும். நானே நடுவில் எந்திரிச்சு சில டைம் வந்துட்டு நடுவில் எப்போ எந்திரிக்கிறனோ அப்போ அந்த ரெக்கார்ட் முடிஞ்சுச்சுன்னா அப்போ ரெண்டர் பண்ணி அமுச்சு விட்ருவேன். இல்லைன்னா காலைல அமுச்சு விட்ருவேன். அது தூங்கி அந்த ஒரு வேலையை முடிச்சிடுவேன். இது 2 ரெக்கார்ட்னா நான் மறுபடியும் எந்திரிச்சிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் போட்டு அது ஒரு 40 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகி இது பண்ணும். அது அவ்வளோ நேரம் கம்ப்யூட்டர் ஐடலாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இது பண்ணது, வேற ஒன்றும் இல்லை. பட் ஓகே, இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அப்போ புதுசாக ஸ்பேஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பார்த்துக்கலாம். பட் இனிமேட்டு அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராது. இல்ல உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுல நேற்று எப்போ பார்த்தாலும் சீக்கிரமா போடலாம், சீக்கிரமா முடிச்சிடலாமான்னா கேட்பீங்க. அதே மாதிரி சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. கரெக்ட், எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு உண்மையிலே. எனக்கு சீக்கிரமா முடிஞ்சிச்சு. இது எனக்கு சில டைம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸ்பேஸு. சில டைம் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி டல் ஃபீல் இருக்கும். எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாலும் அது என்ன சொல்ல, சில டைம் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக இதாக இருக்கும். ஆனாலும் சில டைம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அப்போ நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். நான் வந்துட்டு என்ன சொல்ல, இது இருக்குல்ல, ஐயோ ஒரு படத்தை பற்றி பேசணும்ல, பேட் கேர்ள், அப்போல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் சீரியஸா. ஆனா அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ குவிஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அதை தான் வந்துட்டு கேட்க விடாம பண்ணிட்டேன். அதான் கான்ட்ரவர்சியா பேசினா நல்லா இருக்கும். இல்ல கான்ட்ரவர்சி இல்ல, அது ஹெல்தி டிஸ்கஷனா தான் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரகாஷ் ப்ரோ, இந்த இன்னைக்கு சிங்கப்பூர் சென்சார்ல 2 hours 43 minutes போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இது அந்த பாட்டுக்கு மட்டும் தனியா சென்சார் பண்ணாங்களா? அது சென்சாரோட சேராதா? நம்ம அந்த இந்த சாங் சவேதிகா சாங் தனியா சென்சார் பண்ணியிருந்த மாதிரி வந்துச்சு. அந்த பாட்டுக்கு மட்டும் தனியா சென்சார் பண்ணிருப்பாங்களா, இல்லைன்னா அது 233லயே அடங்குமா? இல்லைங்க, அந்த 233 அதுல வந்து இந்த பாட்டு அடங்கும். பாட்டுக்கு படத்துக்கு சேர்ந்து தான் ஒரு சென்சாரு. இந்த லிரிக்கல் வீடியோக்கு தனியா சென்சார் பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த லிரிக்கல் வீடியோக்கு சென்சார் பண்ணதுல அந்த வேர்டை மியூட் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், இந்த 4-5 தயாரிப்பாளர்கள் சொல்லுவோம்ல, இவங்க படம்லாம் வராது, சொன்ன தேதிக்கு வராது அப்படி பண்ணு. அப்போ கூட போன தடவை லாஸ்டா அந்த வேல் சிட்ரேஷன் தயாரிப்புல அகத்தியா ஜனவரி 31 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா வரவே வராதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ கூட ஒருத்தர் வன்மம் கொட்டுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பார்த்தீங்களா, அகத்தியா வரல, பிப்ரவரி 28க்கு தள்ளி போயிடுச்சு. பட் அந்த தேதியிலையும் வராதுன்னு இப்பயே சொல்லிடுறேன். பிப்ரவரி 28 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தேதிக்கும் படம் வராது. ஆனால் ஜனவரி 31 நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்த படம்
30ஆம் தேதி இன்னைக்கு வந்து மாத்தி பிப்ரவரி 28ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி ப்ரோ, இது புஷ்பா 2 ரீலோடட் வந்துருச்சு. ரீலோடட் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. யாராச்சும் பாக்குறதா பாருங்க. 3 hour 44 minutes கண்டிப்பா ஃபுல்லா இருக்கு. அன்னைக்கு பர்னி ப்ரோ சொன்னாரு மைத்ரி மூவி மேக்கர்ஸும் நெட்ஃபிளிக்ஸும் அந்த புஷ்பா ரீலோடடுக்கு ப்ரொமோஷன் பண்ணதை விட அதிகமா மனோஜ் பிரதர் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஷேர் வாங்கி கொடுக்கறது நல்லது. எந்த ஷேர் ப்ரோ? நெட்ஃபிளிக்ஸ் பாருங்க ப்ரோ, ப்ராஃபிட் ஷேர். ஃபுல்லா படம் பாக்குறது வேணாம்னு சொல்லிட்டா செகண்ட் ஹாஃப் மட்டும் பாருங்க. அது ஓட்டி பாருங்க, பரவாயில்ல. வெயிட் பண்ணது நல்லதா போச்சு, நமக்கு தமிழ் டப்பிங்லயே கிடைச்சிருச்சு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் பழக்கமா ப்ரோ? ஏங்க பழக்கம்லாம் கிடையாதுங்க. ஏங்க நீங்க அவருக்கு எனக்கு ஒரே பேரு அப்படிங்கறத தவிர வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ப்ரோ, நீங்க இது போட்டதுக்கு அவர் இது ரிப்ளை பண்ண மாதிரி இருந்தது, அதுதான் கேட்டேன். அவரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிளாக் எல்லாம் பண்ணியிருந்தாரு. எப்போ பிளாக் எடுத்தாருன்னு தெரியல. ஆனா பிளாக் எடுத்ததுல இருந்து எந்த ட்வீட் போட்டாலும் ஆர்டி பண்ணுவாரு, டைப் பண்ணுவாரு. அதுவே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் பண்ணிட்டு மனுஷன் நம்ம மறந்துருப்பாருன்னு பார்த்தா பரவாயில்ல. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் இருக்காங்க. நீங்க பிரகாஷ் அடுத்த சிங்கிள் வராதா ரிலீஸ்க்கு முன்ன? நாளைக்கு இந்த என்ன படம், ஐயோ கிங்ஸ்டன் படத்துல இருந்து சிங்கிள் வருது. நல்லா இருக்கு, ப்ரோமோவே சூப்பரா இருந்துச்சு. ப்ரோமோ அந்த அவங்க அதுக்கு கொடுத்த ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. விடாமுயற்சி சிங்கிள் வந்து படம் ஆஃப்டர் ரிலீஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பண்றாங்களா தெரியல. வலிமைக்கு கூட ரிலீஸ் டைம்ல கொஞ்சம் நிறைய ப்ரோமோ கட்ஸ் நிறைய விட்டாங்க. இது எதுவுமே விட மாட்டாங்க. இல்ல அது வரும். அது வந்து நாளை மறுநாள்ல இருந்தோ அல்லது நாளையில இருந்தோ வரும்னு சொல்லியிருக்காங்க. புது ப்ரோமோஸ் எல்லாம் சென்சார் பண்ணிருக்காங்கல்ல, அந்த ப்ரோமோஸ் ஃபுல்லா ரிலீஸுக்கு 5 நாளைக்கு முன்னாடி 15 ப்ரோமோஸ் சொன்னாங்க, ஒண்ணு கூட காணோம். 15 ப்ரோமோ பண்ணிருக்காங்க. அந்த 15ல ரிலீஸுக்கு முன்னாடி 5 ப்ரோமோவும் ரிலீஸுக்கு அப்புறம் 10 ப்ரோமோவும் விடுற மாதிரி ஐடியாவாம். அதனால கடைசி நேரத்துல இருந்து அந்த ப்ரொமோஷன் ஹெவி ப்ரொமோஷன் ஆரம்பிக்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறாங்க. அதான் வித்தியாசமான ஒரு பிஆர் டீம். ஆன்லைன்ல ஏற்கனவே நல்ல ஹைப் இருக்கு. ஆனா ஆன்லைன்ல 3 நாளைக்கு தொடர்ச்சியா சில மணி நேரங்களுக்கு இடைவெளியில அவங்க ஸ்டில்ஸ் விட போடுறாங்களாம். யாரு கேட்டாங்கிற மாதிரி ப்ரொமோஷன் ஆன்லைன்ல பண்றாங்க. ஆஃப்லைன்ல பண்ண வேண்டிய இடத்துல பண்ணல. போஸ்டர்ஸ் ஒட்டலாம், பேனர்ஸ் ஒட்டலாம், ஹோர்டிங்ஸ் ஒட்டலாம், இல்ல வந்து டிவி ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிலாம் இல்ல. ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்க சமயத்துல ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் என்னது விடாமுயற்சி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற பேர்ல சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக புத்தம் புதிய ஸ்டில்கள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி புத்தம் புதிய ஒரு ப்ரோமோ வியூகத்தை வகுத்திருக்கிறாங்க அந்த D1 டீம். இல்ல யூடியூபர்ஸ் கிட்ட வச்சு யூடியூபர்ஸ் ஃபேமஸ் யூடியூபர்ஸ் வச்சு அதுதான் கொடுத்துட்டு இருக்காங்களே. மகிழ் திருமணி பேக் வளர்ச்சி எழுதி கொடுக்குறாரு. பார்க்காத இன்டர்வியூ மணிகண்டனும் மகிழ் திருமணி தான் மாத்தி இருந்தாங்க. நம்ம சொல்றது வந்து சித்து விலாக்ஸ் அந்த மாதிரி அந்த பக்கம் அந்த மாதிரி போலாம். விலாக்லாம் போக வேணாங்க. அவர் வேற ஏற்கனவே கொலை அஜித் மேன். இங்க வேற ஏதாவது மகிழ் அந்த தூய தமிழ்ல பேசுவாரு. அவர் தமிழ்ல பேசும்போதே உச்சரிப்பு கண்ணீர்னு இருக்கும். மேட்ச் ஆகாது. இது ஜிபியூ சோலோ ரிலீஸா? அது ஆல்ரெடி சொல்லிட்டேனே, அந்த படம் வந்து சோலோ ரிலீஸ் தான், ட்வீட்டும் போட்டேனே. ஓகே நான் இப்பதான் வந்தேன். ஓகே இல்ல அது முன்னாடியே 2 நாளுக்குள்ள சொல்லியாச்சு. May 1 அந்த படம் இட்லி கடை தள்ளி போகும் வாய்ப்பு இருக்கு. குட் பை டக்லிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து அப்பயும் இட்லி கடை அப்ப பெரிய ஹீரோ படம் வருது இல்ல May 1. இல்ல அவங்க வந்து ஐடியா வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. நமக்கு வந்து தகவல் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்றோம். May 1 இட்லி கடை மூவ் ஆகுதுங்கிற தகவல். அடுத்து வந்து April 10 எப்படி இப்போ கிட்டத்தட்ட விடாமுயற்சி வந்து இப்போ ஒரு 90% ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 95% ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகும் விடாமுயற்சி. ஆனா அதை விட ஜாஸ்தியா 100% ஸ்கிரீன்லயும் ரிலீஸ் பண்றதுக்கு குட் பை டக்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சூமர் நாங்க பாத்தீங்களா, கார்த்தி சுப்ராஜோட போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. தப்பு ரெட்ரோ டைரக்டர் வித் ரெட்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். என்ன ஈவென்ட் இது? என்ன ஈவென்ட்னா இந்த ஈவென்ட் நடந்துட்டு இருக்குல்ல தண்டேல். ஓகே, தமிழ் ப்ரமோஷன் லான்ச். அங்க வந்து கார்த்திக்கும் கார்த்திக் சுப்ராஜும் சீஃப் கெஸ்ட். ஓகே பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. ஒரே நீங்க டிக்கெட் பேசி ப்ரோ, கேட்காம ஒரே டிக்கெட் ப்ரோ 240 தான் குறைந்த கட்டணம். எனக்கு ஒன்று புக் பண்ணிட்டாங்க, நான் டிஎம் பண்றேன். என்ன ப்ரோ முடியுமா? என்கிட்ட பேசுறீங்களா? இங்கு யார் டிக்கெட் புக்
படம் அப்படின்னு சொல்லி புக் மை ஷோ ஆப்பா போட்டிருக்கேன். ஏங்க நீங்க வேற அநியாயம் பண்றீங்களேங்க. சரி, ஒன்னே புக் பண்ணி கொடுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் அப்புறமா ஒரு மண்டே மேல. நோ வினோத் அவருதான் இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் சரி ஓகே. சரி ப்ரோ, அவரு எல்லாம் விடுங்க. பரணி ப்ரோ நீங்க புக் பண்ணி கொடுங்க. எனக்கு மாவீரன் பண்ணி கொடுத்தாங்க. உங்க பேர் சொல்லிட்டு பாத்துருவாரு. ரெண்டாவது தடவை ஃபர்ஸ்ட் தடவை என் காசுல பாத்து தர்றேன். ரெண்டாவது தடவை உங்க சினி டாக்கீஸ்ல வழங்கும் பரணி ப்ரோ கொடுத்தாரு, போட்டு விட்டுறேன். பாப்பேன் படம். நான் 4 தடவை பாப்பேன் ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு வருது ப்ரோ. குறைஞ்சது 3 தடவை பாத்துருக்கேன். நீங்க ஃபேன் கண்டிப்பா 4-5 தடவை பாப்பீங்க ப்ரோ. சரி மாவீரன் நீங்க எந்த படத்தை நான் பாத்தீங்க? அமரன் அது சொல்லுங்க. அமரன் ஒரு வாட்டி தான் பார்த்தேன். நான் அன்னைக்கே இதே ஸ்பேஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நான் எந்த படமா இருந்தாலும் ஒரு வாட்டி தான் தியேட்டர்ல பார்ப்பேன். நான் வந்து 2வது வாட்டி போறதுக்கு யோசிப்பேன். நான் 2வது வாட்டி அந்த படத்துக்கு போடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது புது படம் பார்த்துடலாம். அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இப்ப இருக்குது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2வது வாட்டி போட்டியில பாத்துட்டீங்க என்ன ப்ரோ? அது 2வது வாட்டி அந்த இதுல பாத்துட்டீங்களா? இல்ல இப்போ மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் 4 வீக்ஸ் விண்டோ தான் டிஜிட்டல்ல வர்றதுக்கு. இங்கிலீஷ் மூவிஸ் சில மூவிஸ் 3 வீக்ஸ் விண்டோ இல்லைன்னா 2 வீக்ஸ் விண்டோல வந்துடுது. ஸோ அப்படின்ற ஒரு இதுதான், வேற எதுவும் கிடையாது. சில சின்ன படங்கள் மட்டும்தான் கொஞ்சம் டிலே வருது. இப்போ ஓடிடியில் அமௌண்ட்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்களாம். ஸோ அதனால இப்போ ஓடிடியில் சில ஃபிலிம்ஸ்லாம் சேல் ஆகாமல் வந்துருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஃபிலிம்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு தான், வேற எதுவும் இல்லை. விஷால் பேசாம இருக்காது, வந்திருக்காரு. கரெக்ட். இல்ல எனக்கு தக் லைஃப் ஒருவேளை தக் லைஃப் செக்கச்சவந்த வானம் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 தடவையாச்சும் தியேட்டருக்கு போலான்னு இருக்கேன். ப்ரோ நீ காலைல போயிட்டு ஈவினிங் வா ப்ரோ. நைட்டு உங்க யாரு ப்ரோ கேட்க போறா? இல்ல இது இப்போ இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாருல இந்த ஓடிடி பத்தி. பிரகாஷ், நான் யாருன்னு அவரு பேரு ஏதோ மறந்து போயிடுச்சு எனக்கு டக்குன்னு. பாத்தீங்களா அந்த ட்வீட்டு? ஓடிடியில் இப்போ எந்த ஃபிலிம்ஸும் வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாருல. நானே ஆர்த்தி எல்லாம் பண்ணேன், ஆனா அவர் பேர் தான் மறந்துட்டேன். கேக்குறீங்களா? அவ்வளவுதான் கேக்குறேன். அவர் பேர் தெரியுமான்னு சொல்லி. இல்ல நான் ஓடிடியில் இப்போ ஃபிலிம்ஸ் எல்லாம் வரதில்லை, கம்மி பண்ணிட்டாங்க, வாங்குறது இல்லை. முன்னாடி ஓடிடி மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, இப்போ ஓடிடியில் சேல்ஸே ஆக மாட்டேங்குது, கம்மி விலைக்கு தான் வாங்குறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல. நம்பர் இன்ஸ்பிளாக் போட்டிருப்பாரு, அவர் சொல்றீங்களா? இன்ஸ்பிளாக் இல்ல ஸ்ரீதரா? ஸ்ரீதர் பிள்ளை அவர் போட்டிருந்தாரு. அத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கலாம்னு வந்தேன். அது உண்மைதான். 4-5 மாசமா அதுக்கு முன்னாடி இன்ஸ்பிளாக் ட்வீட் போட்டிருந்தாரு. நீங்க இன்ஸ்பிளாக் அவர் பத்தி தெளிவாக போட்டிருந்தாரு. போன வருஷமே ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்ல, சவுத் இந்தியாலேயே டோட்டலாவே ஒட்டுமொத்தமா ஒரு பூம் ஆக போகுது. ஓடிடி டிஜிட்டல் ரைட்ஸ் பல படங்கள் பல படங்களோட ரிலீஸ் தேதியை நிர்ணயிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க படங்களை டோட்டலாவே போஸ்ட்போன் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதாவது முன்னாடிலாம் ரிலீஸ் டேட்டை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ படத்தை வாங்கணும் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ற அளவுக்கு அவங்க இதுக்கு வந்துட்டாங்க. அதுல வேற படத்தை வாங்க மாட்டேன், இந்த ரேட்டுக்கு தான் வாங்குவேன், அந்த ரேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இப்போ கடைசியில பல படங்களை அவங்க வாங்குறதே இல்லாதனால பிசினஸ் ரொம்ப இறங்கிருக்குன்னு சொல்லி இன்ஸ்டாக் நண்பர் போட்டிருந்தாரு. அதுவே டீட்டெயிலா போட்டிருப்பாரு. அது கருத்து உண்மைதானே? இல்ல அதான் இப்போ தியேட்டரிக்கல் ரன்னை வச்சுதான் அந்த ப்ராஃபிட் வருது. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அந்த சின்ன படங்கள், குடும்பஸ்தன் ஒரு படம் சொன்னாரு, அப்புறம் இன்னொரு படம் அவர் சொல்லி ஸ்ரீதர் பிள்ளை அவர் போட்டிருந்தாரு. பட் அது ஆக்சுவலா உண்மைதான், அந்த ஒரு ஓல்டு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கொஞ்சம் என்னன்னா கருடன் சூரியோட படம். ஓகே ஓகே. இப்போ இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் ஆனா மோஸ்ட்லி அவங்க ரெண்ட்ல அங்க பர்ச்சேஸ் பண்றதுனால அந்த ஒரு பிசினஸ் அது தனியா வந்துடும். இங்க அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இங்க ரெண்ட் விட்டோம்னா நான் அப்புறம் எதுக்கு அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றேன் அப்படின்னு கேட்பாங்க. பட் அங்க அந்த ரெண்ட்டுக்கு விடுற கல்ச்சர் ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அங்க ரெண்ட்டுக்கு வாங்கி பாக்குற ஆளுங்களும் இருக்காங்க. இங்க அது செட் ஆகாது. ரெண்ட் கொடுத்தா டவுன்லோட் பண்ணி நல்ல பிரிண்டா இதுல விட்டுருவாங்க. அது வேற பெரிய பிரச்சனை. அது இருக்கும் ப்ரோ. அது எங்க இப்போ இது யூஎஸ்லயும் சரி, அது இப்போ என்ன சொல்ல விஓடியில் வந்துச்சு, வீடியோ ஆன் டிமாண்டில் வந்துச்சுன்னா அது எப்படின்னாலும் பைரட்ஸில் வரதான் போகுது. ஓடிடியில் எந்த ஒரு ஃபிலிம் வந்தாலுமே அது பைரேட்டட் வெர்ஷன் இறங்க தான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது காலங்காலமாக இருக்கிறது. அது நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரொம்ப அதிக ரேட்டுக்கு வாங்குவாங்க, மற்றதெல்லாம் கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ நெட்ஃபிளிக்ஸ் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸுமே
இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான் வந்துட்டு ரீசெண்டா வந்து இந்த வருஷம் இதுல வந்து ஏதோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ்க்கு ₹2 தான் குடுப்போம். ஒரு ஹவருக்கு ₹2 தான் குடுப்போம். 2 லேக்ஸ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் ₹1 என்னமோ சம்திங் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப கம்மி. அதுல அமௌண்ட்டே வராது. இவ்ளோ பேரு இவ்ளோ மணி நேரம் பார்த்தா தான் அந்த மாரி அமௌண்ட்டு. பட் அதுவுமே மேக்ஸிமம் 2,00,000 3,00,000 அவ்வளோதான் வரும். அது படத்த பொறுத்து இருக்கு. ஆமா. அப்புறம் நம்ம இது குடுக்குற கன்டென்ட் எல்லாம் வாங்கி அப்புறம் அவனுங்களும் கோடிக்கணக்குல குடுக்குறானுங்க. நம்ம குடுக்குற கன்டென்ட் அந்த மாரில இருக்கு. கேம் சேஞ்சரையும் இந்தியன் டியூ எல்லாம் 150 கோடி 100 கோடி குடுத்து வாங்கியிருக்கான். அப்ப அவன் என்னத்த பண்ணுவான் அதுல? அவனுக்கு எரிச்சல் வரத்தான் செய்யும் அப்புறம். இப்படிதான் பண்ணுவான். இல்ல அந்த இப்ப பெரிய படங்கள் எப்படினாலும் சோல்ட் ஆயிருது. இந்த என்ன சொல்ல விஜய் ஃபிலிம்ஸ் இல்ல அஜித் ஃபிலிம்ஸ் அவங்க ஃபிலிம்ஸ்லாம் எப்படினாலும் வந்து சோல்ட் ஆயிரும். சின்ன ஃபிலிம்ஸ் தான் சொல்றோம். இந்த டயர் 2 டயர் 1 ஸ்டார்ஸ் எல்லாரும் 69 இன்னும் சோல்ட் ஆகல தலைவரே. ஏங்க அது சோல்ட் ஆயிருங்க. ஆயிடும் ஆனா இன்னும் ஆகல. அது ஒரு ரெக்கார்ட் பிரைஸ். அதுக்காக மேபி வெயிட் பண்ணுவாங்களா இருக்கும். இல்ல 2025 ஸ்லாட்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 26 தான் இது. அதனாலயும் படம் தள்ளி போகுதுன்றாங்க. சரி விஷால் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். அந்த ஓவர்சீஸ் பிரைஸ்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இது ஒரிஜினலா? உண்மைதான் தலைவா. ஹையஸ்ட். ஓகே. ப்ரோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுல தருணம், அது யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனப்போ எனக்கு ட்ரெண்ட் ஷூட் பார்த்தாரு. ஆமா, அவர் ட்ரெண்ட் ஷூட் பார்த்திருந்தாரு. நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாப்புல. கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் அந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேக்குறேன். ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. தேஜாவு டைரக்டர். நல்லா இருக்குன்னு லவ் படம் இல்ல. ஓகேவா இருக்குன்னு சொன்னாரா? இல்ல நல்ல அட்டெம்ப்ட்னு தான் போட்டிருந்தாப்புல. அப்ப ரிவ்யூ படிச்சேன். நல்ல அட்டெம்ப்ட் வேற, நல்லா இருக்குன்றது வேற ப்ரோ. இல்ல அவர் ரிவ்யூ ஃபுல்லா பாருங்க. ஓகே. நேத்து உங்க ஸ்டோரிய பார்த்தேன் பரணி. நீங்க டிபியை வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க பரணி ஊரை. ஏங்க அங்க பார்த்தது நீ எதுக்கு வந்து சொல்றீங்க? ஆனா ரொம்ப மெச்சூர்டா தான் இருக்கீங்க. நல்லா இருந்துச்சீங்க. நல்லா இருந்தீங்க. ஆனா பக்கத்துல இருக்க குழந்தை உங்களுதுன்றாதீங்க, சதறிடுவேன். அக்கா பொண்ணு. ஓகே. சரி ஓகே. வேற ஏதாவது பேசுறீங்களா? வேற ஏதாவது பேசுவோம் தலைவா. என்ன தலைவா ஒரு மாதிரி சைலண்டா இருக்கு? நீங்க நாளும் சரியில்லை. ஏதாவது ஜாலியா இருக்காங்க தலைவா. பேசி என்ன ஏங்க அவர் எங்கங்க நல்லா இருக்குன்னு போட்டிருக்காரு? எனக்கு புரியலையே. செக் வேற பண்றீங்களா சர்ச் பண்ணி? ஆமா சீரியஸா தான். அவர் செகண்ட் ஹாஃப் போட்டு கை கொடுக்குற ப்ரோ மாதிரி காக்கி டாக்கிஸ் ரிவ்யூ போட்டார்னு நினைக்கிறேன். அதை வேணா பாருங்க. நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு. ஜென்ரலாவே நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. நான் ரிலீஸ் ஆகிற டைம் கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்தேன். நெகட்டிவ் ரிவ்யூ ரொம்ப வரல. ஓரளவு ஓகே. இப்போ அந்த படம் நாளைக்கு போய் பார்க்க போறீங்களா ப்ரோ? இல்ல அதான் கேக்குறேன். எப்படி இல்ல நாளைக்கு ரிலீஸ் தானே கன்ஃபார்ம்? ஆமா ப்ரோ, பார்க்க சான்ஸ் இருக்கு. சரி ஓகே, போயிட்டு வாங்க. வேற எதுவும் பெருசா ரிலீஸ் இல்லை, தைரியமா போயிட்டு வாங்க. ஜாலியா போயிட்டு 2.5 மணி நேரம் போயிட்டு பார்த்துட்டு பாப்கார்ன் ஏதாவது சாப்பிட்டுட்டு பப்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துட்டாங்க. ஓகே ப்ரோ. நான் பேசலாமா? பேசுங்க தலைவா. ப்ரோ நான் ஒரு கேம் வந்து விளையாடலான்னு இருக்கேன். அதான் உங்க கையில சொல்லலாம்னு ஐடியா. சொல்லுங்க தலைவா. இல்ல இப்ப நான் வந்து ஒருத்தர் அந்த மூவில இருக்க ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஸ்டோரி சொல்றேன். அது என்ன படம்னு சொன்ன ஹீரோயினி ஆர் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு ட்ரையல் ஒன்னு போவோம். சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ வந்து ஹீரோயினி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போவோம். ஹீரோயினி வந்து ஹீரோ லவ் பண்றாங்க. ஹீரோ வந்து கெட்டவன், அது அவங்களுக்கு தெரியாது. கடைசியில வந்து அவங்க அப்பாவை வந்து பிட்ரே பண்றப்ப அவங்க அதை பார்க்கும்போது ஹீரோ வந்து அவங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. நானே கண்டுபிடிச்சிட்டேன் போப்பா. அத இந்த மாதிரி எதனா டஃபா அந்த மாதிரி போலான்ட்டு. டஃபாவா? இந்த மாதிரி டஃப்னு சொல்ல கூடாது. இந்த மாதிரி வேற எதனா மூவி டஃபா. ஓகே தலைவா. சூப்பர் தலைவா. பிரகாஷ் போக் மட்டும் தடை. யோசிக்கிறேன், அதுக்குள்ள நீங்க எதனா யோசிங்க. நான் ஸ்பீக்கர் எடுத்து தூக்கிடாதீங்க. நான் கொஞ்சம் டஃபா யோசிச்சுட்டு வரேன். ரஃபா யோசிச்சு வரீங்களா? டஃபா யோசிச்சுட்டு வரேன். ஸ்பீக்கர் எடுத்து தூக்கிடாதீங்க. சரி ஓகே, யோசிச்சுட்டாங்க. ஓகே ப்ரோ. அப்போ நான் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க வந்த மாதிரி நேத்து கேட்ட மாதிரி கேளுங்க தலைவா, கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லாதீங்க. ஒரு அஜித் மூவி பிளஸ் ரஜினி மூவி ரெண்டும் சேர்த்தா ஒரு ரஜினி மூவி, ஃபர்ஸ்ட் ரஜினி மூவி பிளஸ் அஜித் மூவி ரெண்டும் சேர்த்தா ஒரு ரஜினி மூவி. சரி நீங்க எல்லாம் விளையாடுங்க.
பிரகாஷ்ண்ணா உங்களுக்கு ஆன்சர் தெரியுமாண்ணா? தெரியும்ட்டு இருக்காரு. சரி ஓகே. இல்ல சொல்ல வேணாம், அவர் இருங்க. காக்கி டாக்கீஸோட அண்ணன் படம் தான் தருணம் ப்ரோஸ். அப்படியா என்ன அப்படின்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிவாஜி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுவா ஆன்சர்? கரெக்ட் தான். சிவா ரஜினி மூவி, ஜி அடேங்கப்பா. அஜித் மூவி. சிவான்னு சொல்லி ஒரு ரஜினி படம் இருக்கா? ஆமா, இருக்கு இருக்கு இருக்கு. ரகுவரன் இருப்பாரு அந்த ரகுவரன் படத்துல. ரகுவரன் வருவாரு. ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. ப்ரோ இப்ப பழைய சொல்லட்டுமா? ஹீரோயின். பழைய படமா? ஆமா ஆமா, பத்மபூஷன் அவார்டு வாங்கினாங்களா, அவங்க தான் ஹீரோயின். சோபனா ஒரு புலி மாதிரி சீன் ஏதோ வரும், புலியா சிறுத்தை ஏதோ வரும். ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ, நைஸ் நைஸ். ப்ரோ இப்ப சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ இப்ப வந்து ஒன் ஆஃப் தி வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன் ப்ரோ. சரி. வில்லன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துற மாதிரி அவன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து அவன் வந்து இன்னொருத்தன் வந்து ஹீரோ வந்து அவனோட வந்து பிஸ்னஸை வந்து கெடுக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அவன் பண்ற வேலைகள்லாம். கடைசியில வந்து வில்லனால செய்யப்பட்ட ஒரு விஷயம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கடைசியில அந்த விஷயமே அவனை கொன்னுடுது வில்லனை. அப்புறம் அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்ட ஹீரோ அந்த விஷயத்தையே கொன்னுடுறான். பயங்கரமா இருக்கு, அந்த விஷயத்தையே கொண்டுடுறானா ஹீரோ. தலைவா தப்பா இருக்கு தலைவா. மிருதனா அது எந்த விஷயம் சொன்னா கூட எங்களால சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. இல்ல வேற யாரோ சொன்னாங்க. மிஷின்னு சொல்லியிருந்தா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க தான் அப்படி சொன்னேன் நானு. இல்ல வேற யாரோ சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் சொன்னேன். இப்ப இந்த ஸ்பேஸ்லயே வேற யாரோ எந்திரனான்னு கேட்டாங்க. என்ன போரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல யார் சொன்னா அந்த எந்திரன் சொல்லி ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? அவர் மிருதன் சொன்னாரா? நான் தான் ப்ரோ. நான் தான் ப்ரோ. விஷால் ப்ரோ நீங்களா சொன்னீங்க? நான் சொல்லலக்கா, நீங்க வேற. நான் ஒரு கதை சொல்றேன், வேற ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக கண்டுபிடிங்க. ஹீரோ வந்து ஃபாரின்ல இருக்காரு, அப்பாவை பார்க்கலான்னு இந்தியாவுக்கு வராரு. வந்து பார்த்தா அப்பா பெரிய டான்னு. அதுக்கடுத்து இவரு டான் பொறுப்பு எடுத்து சொன்னோன்னே ஈஸியா இருக்கா, தேவர் மகன் இது மாதிரி தானா? ஆனா தெலுங்குல இத வடத்தடிக்க சொன்னா ஒரு நிமிஷம், தேவர் மகன்ல கமல் சொல்றேங்க, அவர் வேற ஸ்டேட்ல இல்ல தெலுங்கு. இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, தெலுங்குல பாதி படம் இப்படித்தாங்க எடுத்து வச்சிருக்காங்க. இத தெலுங்குல கூட்டாது இப்ப நான் தெலுங்கு பேசுறதுதான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பானுங்க. இதே கதை தானே? சரி 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 சரி. இது வந்திருக்கு, அப்டேட் வந்திருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 வந்து புது போஸ்டர் விட்டுருக்காங்க. இன்னும் பார்த்தது இல்ல. இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கு. மிஸ்ஸிங் டீன் அவங்க வாண்டட் அப்படின்னு சொல்லி யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா $3000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இந்த மகிழ் வந்து உண்மையான பேரு கேக்குறாங்க, உங்க உண்மையான பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவர் சொல்ல மாட்டேன்றாரு இன்னைக்கு இன்டர்வியூல கூட. அது அவரோட பழைய படம், அவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண படத்துல பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல, ஏன் அவரு அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு? தெரியல, அத நீங்க பேச நீங்க தான் மூணாவது தடவை கேக்குறீங்க. இல்ல ஏன் இல்ல இன்னைக்கு இன்டர்வியூ ஜஸ்ட் நவ பிகைனூட்ஸ்ல இப்பதான் கேக்குறாங்க. அதுக்கு அவரு அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தான் இருந்தேன். இல்ல கராத்தே பாப்ல சொல்ற மாதிரி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஏன் இவ்வளவு ஆர்வம் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான். நீங்க மட்டும் தான் மூணாவது நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுங்க, எனக்கு முதல்ல தெரியுங்க. இல்ல அவங்க கேக்குறதுக்கு வந்து இவர் சொல்ல மாட்டேங்கிறாருன்ற. எனக்கு நான் தான் ஒரு காக்கல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். அது அவரோட விருப்பங்க. ஏன் அப்புறம் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல பழைய பேர். ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன்னு சொன்னாருன்னா அது ஏன் அப்படின்னு திரும்ப கேட்கவே கூடாது. அதை பத்தி நம்மளும் பேசக்கூடாது. சரி, வேற யாராவது கேள்வி கேளுங்க, ஜாலியா இருக்கு கேள்வி கேட்கறது. ப்ரோ நீங்க இந்த மாதிரி எதனா ஒண்ணு சொல்லுங்க ப்ரோ பாப்போம். இல்ல நான் பிரகாஷ் ப்ரோ தடை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரு 60களை 70களை கேட்பாரு. யார் ரெடியா இருக்கீங்க? பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ நீங்க இந்த வேல்பாரி ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்க ப்ரோ, நான் நேத்து தான் ப்ரோ கேட்டேன். அதுவும் லாஸ்ட்டுக்கு முன்னாடி எபிசோட்லாம் அந்த தடிசா வருவாங்களே அவங்கள பத்தி சொன்னீங்க, மலையில இருந்து தூக்கி போட்டாங்கட்டு. அதெல்லாம் கேட்கும்போது படமா விஷுவலா வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ பார்க்க. கேட்கும் போதே பாக்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ.
எது அந்த மலையில இருந்து எனக்கு தூக்கி புரியல. போடுவாங்களே, தடிசா ஒருத்தவங்க இருப்பாங்களே வேள்பாரியில. அவங்க பேர் தான் வரல கரெக்டா. அவ பேர் என்னது? காளம்பன் அவங்களோட குரூப். அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ நீங்க சொல்லும்போது. எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன ட்விஸ்ட் கேட்டேன்னு பார்த்தேன். அதான் ப்ரோ. காளம்பன் குரூப் வந்து மனுஷங்கள பறக்க விடுவாங்க. அங்கேருந்து ஏதோ பறக்குதுன்னு வேள்பாரி பார்க்கும்போது, அவ வந்து மனுஷங்கள தான் அப்படி தூக்கி போடுறாங்கன்னு அவங்களே ஆச்சரியமா பார்ப்பாங்கன்னு சொல்லும்போதெல்லாம், அதெல்லாம் சீனாவே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ நீங்க சொல்றப்ப. ஓகே ப்ரோ. நான் ஒரு கேரக்டர் நேம் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆனால் கேரக்டர் நேம் வச்சு மூவி கண்டுபிடிக்கணும். கேளுங்க ப்ரோ. சூர்யாவோட ஒரு ஃபேமஸான கேரக்டர் நேம். அதே கேரக்டர் நேமில் சரத்குமார் ஒரு மூவி நடிச்சிருக்காரு. அந்த சரத்குமாரோட மூவி கண்டுபிடிக்கணும். சரி, கேரக்டர் நேம் என்ன? புரியல ப்ரோ. அதை சொல்லிட்டு தான் படம் தெரிஞ்சிருமே. ஐயோ, கேரக்டர் நேம் சொல்லுங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். கேரக்டர் நேம். இல்லை, கேரக்டர் அதுதான் கொஸ்டின்ங்க. கேரக்டர் நேம் வந்து பரணி ப்ரோ, ஒருத்தர் சூர்யா வந்துட்டு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரோட பேர்லயே சரத்குமார் ஒரு படத்திலேயே நடிச்சிருக்காரு. அதான் படத்தோட டைட்டில். கரெக்டா ஃப்ரெண்ட்? இல்ல இல்ல. ரொம்ப இப்போ சந்தோஷம் ஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா வந்து கங்குவான்னு நடிச்சிருக்காரு. கங்கு அவரோட நேம். அதே மாதிரி சரத்குமாரும் ஒரு கேரக்டர் நேம்ல கங்குவான்னு நடிச்சிருப்பாரு. அந்த சரத்குமார் மூவியோட நேம் சொல்லணும். அந்த மாதிரி அந்த கேரக்டர் நேம் சொல்லுங்க ப்ரோ. அப்பதான் நான் படம் பேர் சொல்ல முடியும். இல்ல, கேரக்டர் நேமும் படம் நேமும் ஒண்ணா? தேவா அது சூர்யா ரிஷி நடிச்சது வந்து படத்துல அவர் பேர் தேவாவா? அரசு தர்பாரா? சூர்யா படம் வந்து ஒரு ஹரி படம். ஃபேமஸான மூவி தான். வேல். வேலா? நீங்க சரத்குமாரோட மூவி ஒரு கேரக்டர் நேம் வேல் தான். ஏய் படம் தானே ப்ரோ. ரிஷிலேயே ஒரு கேரக்டர் பேர் ரிஷி, இன்னொரு கேரக்டரோட பேர் வேல் தானே? வேல் இல்ல, வேல் இல்ல. நான் சொன்னது அவர் சொல்ல வந்தது வேற. அவரே குழப்பிட்டீங்க ப்ரோ. திவான் படம் ப்ரோ. சிங்கம்லயே துரசிங்கம், திவான் படத்துலயே ஃபிளாஷ்பேக்ல வர பேரு துரசிங்கம். கரெக்டா? டிவிகேடா. டிவிகே விரட்டி விடுங்க. இல்ல ப்ரோ, நேத்து அந்த படம் சொன்னேன். படம் ஒரு பக்கம் இருக்கும், காமெடி ட்ராக் ஒரு படம் இருக்கும். அந்த காமெடிக்காகவே படத்துல ஒட்டலனால வச்சிருப்பாங்க. அந்த படத்துல அதுவும் சேரும். வடிவேல் ஃபிளாஷ்பேக் போயிட்டு இருக்கும். ஆனா பிரசன்ட் போஸ்ட்ல இருக்கிற வடிவேல் காமெடி ஃபிளாஷ்பேக்ல வரும். என்ன பிரகாஷ், நான் அமைதியா இருக்கீங்க இன்னைக்கு? அண்ணா நீ எதனா கேம் ஆடனா இந்த மாதிரி நாங்க சொல்றோம். யாரு? பிரகாஷ் நான் சொன்னேன் அந்த மாதிரி. பிரகாஷ் ப்ரோ அவரு டஃப்பா கேட்பாருங்க. பதில் சொல்லாம அமைதியா இருந்துட்டேன். என்னோட கேள்வி ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆரம்பிக்கிறேன். நிறைய கேள்வி நான் சொல்றேன். 9 மணில இருந்து ஆரம்பிச்சேன் ரவுண்டா. நீங்க அது வரைக்கும் கேள்வி நான் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். கேட்கும் போது தூக்க மாட்டாங்க. யாருமே தூக்கினது இல்லை இது வரைக்கும். ஏங்க நீங்க தூக்கிறீங்க? 3வது சொல்றீங்க. கண்டிப்பா தூக்க மாட்டாங்க. அப்ப அக்காயி தானா போனதாங்க உண்டு. விஷால் ப்ரோ நாளைக்கு இது போறீங்களா? தலைவா என்ன பரணி ப்ரோ? அந்த வேல்பாரி ஃபுல் வீடியோ எங்க நிக்குது ப்ரோ? யூடியூப்ல நினைச்சேன் நான் ஆக்சுவலா. இல்ல ப்ரோ, அது இல்ல ப்ரோ. ஆக்சுவலா அது வேல்பாருன்னு ஆரம்பிச்சோம். இந்த கேள்வி பிரகாஷ் ப்ரோ கேட்பாரு. நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் மைண்ட்ல. அவரு வேற யாராவது கேட்பாங்களோன்னு சொல்லி யோசிச்சே இருந்தேன். சேஃப் சைடா சொல்லவா இல்ல வந்துட்டு உண்மையா ப்ரோ? பரணி ப்ரோ, நான் வந்து எங்க வீட்ல வந்து அதை கேட்க வைக்கலான்னு போட்டேன். என்னவா இருந்தாலும் உண்மை சொல்லுங்க. அதான் வந்து ஒரு படம் மாதிரி எதனா போட்டோ பிக்ஸ் இருந்தா இன்னும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு எங்க அப்பா அது இன்னும் 3 எபிசோட் தான் முடிச்சிருக்கோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ ரெடி பண்ணிருக்காரு. அதுதான் இன்னொரு அந்த மாதிரி இல்ல நான் வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கேட்க வைப்பேன். அவங்க பார்க்க இன்ட்ரெஸ்டா இல்ல ப்ரோ. அது இப்போ தீபாவளிக்கு வந்துரும் ப்ரோ. தீபாவளிக்கு வந்துரும் நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ நடந்த மெசேஜ் பண்ணி பிப்ரவரியில கம்ப்ளீட் பண்ணிடலாம் ப்ரோ. ஆனா பிரகாஷ் ப்ரோ அவர் பொங்கலுக்கு பயங்கரமான உழைப்பு ப்ரோ. ஜனவரில முடிஞ்சிரும் நினைச்சாரு.
இல்ல ஆமா அது ரொம்ப சீரியஸா கஷ்டம். அதான் முக்கியமான அதுவும் மேட்ரு. அந்த கிளைமேக்ஸ் ஒரு 3 எபிசோட்ல அந்த போர்ல இருந்து பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஆனா இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த லைன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கடைசியில பரணி இமேஜே கடைசியில யூஸ் கூட பண்ணுங்க. அந்த பாட்டை கூட பாடி பாகுபலி கிளைமேக்ஸ் காமிப்பாப்புல, எல்லாம் எடுத்துறாதீங்க. வரியா படிச்சு காமிப்பாப்புல. அதுல அந்த போர் முடிஞ்சு இந்த இவங்க எல்லாம் தனியா கொண்டாடுறப்ப. தலைவா அது ரொம்ப கஷ்டம். பரணி ப்ரோ இமேஜே கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. நீங்க பாகுபலி கிளைமேக்ஸ் கிளிப் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா காப்பி ரைட் தான் அடிச்சிட போறோம். தேவையில்லை நமக்கு. நீங்க பொறுமையா பண்ணுங்க. எனக்கு நான் பேசுறது தெளிவா ஆனா என் கேக்குதா? குழந்தை பிறக்கறதுக்குள்ள ப்ரோ இருங்க ப்ரோ, நல்லா அவர் ஏதோ கேக்குது. சொல்ல வராரு, சொல்லுங்க பரணி ப்ரோ. இல்ல நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குது. ஓகே. இல்ல ஆக்சுவலி நான் சொல்லிடுறேன். ஒரு 15 எபிசோட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இது வரைக்கும் அதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அரவுண்ட் அந்த 15 எபிசோடுக்கும் வந்து 70+ இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 15 மினிட்ஸ் இல்லை வந்து 20 மினிட்ஸ், அதுக்கு நடுவில் ஒரு இமேஜ், சில டைம் சில இமேஜ் கொஞ்சம் நேரம் தான் வரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ மிக்ஸ் ஆஃப் இருக்குது. நான் வந்துட்டு இப்போ பிளான் பண்ணுறேன். அது என்னன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்குது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணணுன்றதுனால. இன்னொரு விஷயம், நான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து இதாயிட்டேன். என்னன்னா இப்போதான் கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணதுனால விளையாடாத கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் டைம் போயிடுது. ரீசெண்டாக தெரியல. பட் ஆனால் வந்து இப்போ பிரகாஷ் ப்ரோ அடுத்த மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நான் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு பர் டே வந்து 1 or 2 எபிசோட்ஸ் வந்து பண்ணோம்னா ப்ரோ எப்படி மேபி வந்து பரணி ப்ரோ, உங்க பர்த்டேக்குள்ள முடிச்சிருங்க. சொல்லு. கண்டிப்பா என் பர்த்டேக்குலாம் இல்லை ப்ரோ. நான் வந்து என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் வந்து இது பண்ணி எப்படியாவது நான் வந்து சீக்கிரமா முடிச்சு கொடுக்க ட்ரை பண்றேன். நான் வந்து சீரியஸா என்னோட ஹார்ட் போட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல எந்த இதுவும் இல்லை. நான் ரீசெண்டா அது ஃபுல்லா வந்து அந்த 15 எபிசோடுமே வந்து ரெண்டர் பண்ணி நான் வந்து பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்பினேன். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க நான் அப்படின்னு சொன்னேன். அவர் தப்பு மட்டும்தான் போட்டாரு. அதுக்காக ப்ரோ நான் எதுவும் சொல்லல. பிரகாஷ் ப்ரோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க ப்ரோ. அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தாரான்னு கேளுங்க. ப்ரோ அது என்ன ரெண்டு bro இப்படி பாட்டா கேட்டீங்க? பாத்துருப்பாரு ப்ரோ. இல்ல ஒரே வீடியோ தான், ஒரே வீடியோவா வரும். ஒரே வீடியோ ஃபுல் இதுமே வந்து ப்ரோ ஒரு ஒரே வீடியோ 20 மணி நேரம் வரும் ப்ரோ. 20-25 மணி நேரம் வரும். பண்ணு ப்ரோ பயங்கரமா. அப்பதான் ப்ரோ கேட்க நல்லா இருக்கும். இது ஆமா ப்ரோ, நீங்க ஒரே வீடியோ இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு 10 hour அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு இன்ட்ரோல் பிளாக் கொடுத்து 2 6 பாட்டா hours ரிலீஸ் 6 hours பண்ணு ப்ரோ, பயங்கரமா இருக்கும். ஹை இன்ட்ரோல் மூமெண்ட்ல பிளாக் ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ. நீங்க இன்ட்ரோ முழுசா பிளாக்கா எனக்கு முடிச்சிருங்க, தெரியல. அதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் வந்து இல்ல முழுசா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் வந்து அந்த இதுல இருந்து அவங்க மூணு கண்ட்ரி ஒன்னா சேருது. அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் வச்சுக்கோங்க. செகண்ட் இன்ட்ரோல் பிளாக் வந்து போர் ஸ்டார்டிங்ல வெல்பாரி மலை மேல நிக்கிறா. இருங்க ப்ரோ, அவர் பிரகாஷ் ப்ரோ ஏதாச்சும் சொல்லட்டும், பேசவே மாட்டாரு. இதெல்லாம் அவரு சொன்னா ஓகே. மனோஜ் ப்ரோ அவரை ரொம்ப நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. பொறுமையா பண்ணிட்டு அவரை விடுங்க. நான் டார்ச்சர் பண்ணல ப்ரோ, அதான் அவங்க பர்த்டே வரைக்கும் டைம் கொடுத்தேன். டார்ச்சர்லாம் பிரகாஷ் ப்ரோ நீங்க சரி, நான் ஒரு ஸ்டோரி சொல்லவா? சொல்லுங்க தலைவா. ப்ரோ இந்த மூவி வந்து வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். வில்லன் வந்து ஒரு கேங்ஸ்டர், ஓகேங்களா. ஹீரோ வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து நேரா ஒரு சிட்டிக்கு வராரு. ஏன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் காரணமா பணம் சம்பாதிக்கணும்னு வராரு. வந்து ஏதோ வேலை தேடுறாரு. பட் அந்த டைம்ல அவங்களோட இன்னொரு சிஸ்டர் வீட்டில் தங்கும் போது பக்கத்து அடிக்கிற பொண்ணு கூட லவ் ஆயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க திருப்பாச்சியா ப்ரோ? கூட ஆல்ரெடி பக்கத்து பொண்ணை பத்தி அவங்க அக்கா நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால ஹீரோவுக்கு வந்து பார்க்கவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு அங்கே வேலை தேடியும் கிடைக்கல. அவர் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு கேங்ஸ்டர் ஆயிடுறாரு. கேங்ஸ்டர் ஆகும்போது அந்த ஹீரோயினையே கொல்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்திட்டு வில்லனை கொல்றதுதான் கதை. என்ன படம்? இது ஒரு விஜய் மூவி தானே? இந்த கதையிலே 3 படம் இருக்கு. தொட்டி நான் ஜெயாவா? சொன்னது விஜய் மூவி தொட்டி தான். ஜெயா மாதிரி இருக்கு எனக்கு. எஸ்ஏசி டைரக்ஷன். என்ன ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ கனெக்டிங் இஷ்யூன்னு காட்டுது. நேத்த மாதிரி கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா கட்டா தலைவா இது என்ன படம் தெரியுது? இந்த ஆமா பாம்பே விஜய் பிலிம் தான். இஷா கோபிகர் நடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் அந்த ரோஜாவோட கேமியோ டான்ஸ் கூட. நெஞ்சினிலே ரைட். ஆக்சுவலா பிரகாஷ் ப்ரோக்கு வந்து கட்டா போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒண்ணுமே கேட்கலன்றாரு. சோ மேபி எனி டைம் கட்டாலாம். பட் ஆனா அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணுவீங்க.
சூப்பரா கட்டாச்சு இப்போ. இல்ல பிரகாஷ் ப்ரோ கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல பிரகாஷ் என்னடா பக் ஆகுதாண்ணா, ரொம்ப பிரேக் ஆச்சு பரணிக்கு பேசுறதும். புரியுதா எனக்கு தெரியலையே. இல்ல ஒரு கால் வந்துச்சா? ஒரு ஃபோன் வந்துச்சு கட் பண்ணிட்டு வரேன். ஃபோன் பேச கூட இல்லை, கட் பண்றதுக்காட்டியுமே ஒன்றும் கேட்கல எனக்கு. அதுதான் நான் எப்பயும் அது நேத்து அப்படிதான் ஆச்சா அப்போ? இல்ல நேத்து ஒரு ஃபோன் வந்துச்சு, அதை ஃபர்ஸ்ட்லேயே கட் பண்ணிட்டேன். ஆனா அப்போ கூட கொஞ்சம் கேட்டுட்டு இருந்துச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடுச்சு. கரெக்டா எப்பவுமே ஒருத்தர் கேட்பாரு, என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஃபோனே வராதான்னு கேட்பாரு. அந்த நேரத்துல எனக்கு 8 to 10 ஃபோனே வராம இருந்துச்சு. இந்த 2 நாளா யாராவது ஒருத்தர் ஃபோன் அடிச்சாரு, இத்தனையும் கட் பண்ணி விட்டேன். கட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அப்பவே கட் ஆயிடுச்சு. ப்ரோ ஏரோப்ளேன் போட்டு வைஃபை இந்த கனெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. யாராச்சும் ஃபோன்ல இருந்து. அதான் நானும் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வீட்ல வைஃபை இருந்தா ஏர்ப்ளேன் மோட்ல போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். வேற ஒரு ஐடியா பண்ணுவோம். சரி ஓகே. இல்ல இம்பார்ட்டன்ட் கால் வராதுன்னு நினைச்சா நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுச்சா வேல்பாரி பத்தி? அந்த இந்த எபிசோட் மட்டும் தான் கிடைச்சு. இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஃபுல் எஃபர்ட் போட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் கேட்டிருக்கேன் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பர்னி ப்ரோ கொஞ்சம் வீடியோ அனுப்பிச்சாராமே, ஒரு 15 எபிசோடு கம்பைன். ஆமா வீடியோ அனுப்பிச்சாரு, பார்த்தேன். பாத்துட்டு இருந்தேன், சூப்பரா இருந்துச்சு. இன்னும் நான் எப்படிலாம் முழுசா ஓட்டி பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கேட்டு போவேன். அதனால நான் இன்னைக்கு நைட்டு கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு பர்னிக்கு சொல்லிடுவேன். அவர் என்ன நினைச்சிட்டாரு, நல்லா இருந்துச்சு. முக்காவாசி பாத்துட்டேன். முக்காவாசி பாத்துட்டேன். தம்ஸ் அப் மட்டும் போட்டுருந்தாரு, முக்காவாசி பாத்துட்டேன். சூப்பரா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. எவ்வளவு நிமிஷம் வந்திருக்கு ப்ரோ இப்போ வரைக்கும்? 15 எபிசோட். ப்ரோ யாராவது பேசுறீங்களா? அதுவே மாவீரன் ப்ரோ பேசிட்டு இருக்கோம், கேக்குதா? சும்மா சொன்ன கேக்குது. சரி ஓகே சாரி. பிரகாஷ் நான் சொல்லுங்க. 5.5 மணி நேரம் வந்திருக்கு. அதுவே 5.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. அப்போ 50 மணி நேரம் ஆயிடும் நினைக்கிறேன் ப்ரோ. 50 இருக்காது, 2024 அந்த ரேஞ்சில இருக்கும்னு தோணுது. இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு 30 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அவ்வளவு வர சான்சஸ் கம்மி தான், எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். பாப்போம், நான் அது ஃபுல்லா முடிச்சுட்டு சொல்றேன். ஏன்னா இந்த 5 மணி நேரம்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 25% 15 எபிசோடுன்றது. ஸோ 25% 5.25 மணி நேரம்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 21 hours 22 hours அவ்வளவுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ 15 எபிசோட் ஆயிருந்தா அந்த சேசிங் சீன் வந்துரும் இன்னொரு 2 எபிசோட்ல. ஆமா சேசிங் சீன்ல அதான் சொல்றேன், அது 18 எபிசோட்ல ஸ்டாப் பண்ணாரு, அது ஞாபகம் இருக்கு இன்னும். இல்ல நான் கரெக்டா இது பண்ணி வச்சிருக்கிறேன். 70 to 70 பிளஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 70 80 தெரியல, பட் இமேஜஸ்லாம் ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. அது வேணா நான் வந்து ஷோரா சொல்லுவேன். அது கரெக்டா அதை பிளேஸ் பண்றதுக்கு நான் வந்து ஃபுல்லா அந்த எபிசோட் நான் மறுபடியும் கேட்டு அந்த இடத்துல பிளேஸ் பண்ணும். அது எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றதுனால அதுதான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நான் வந்து பர் டே வச்சு தான் கனெக்ட் போட்டு தான் போகலான்னு இருக்கேன். சரி ப்ரோ, நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோக்கு எல்லா ஃப்ரீடமும் தராரு, லவ் மேரேஜுக்கு தான். நீ எந்த பொண்ணை வேணா கூட்டிட்டு வாடா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தடை இல்லைன்றாரு. ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாரு. ஆனா இந்த எந்த பொண்ணு வேணா நீ கூட்டிட்டு வா, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேணாம். அழகராஜா அழகராஜா அப்படித்தான் எல்லாம் போய் நினைச்சேன். பிரின்ஸ் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். மனோஜ்குமார் எப்படி போட்டாலும் 6. இல்ல ப்ரோ, இல்ல நீங்க சொல்லும் போது தெரிஞ்சிச்சு, சரி ஹீரோயின் பத்தி சொல்லலான்னு கேட்கலான்னு பார்த்தேன், அவ்வளவு. இல்ல அந்த ஹீரோயின் வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரணம் ஆயிரும்னு யோசிச்சேன். அடுத்த கேள்வி. இன்னைக்கு தான் இன்னொரு வாட்டி ரீவாட்ச் போட்டேன் பிரின்ஸ். அப்படியா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு உண்மையிலே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே நான் தியேட்டர்ல ஒரே ஒரு எஸ்கேப் ஃபிலிம் மிஸ் பண்ணேன்னா அந்த படம் தான் தியேட்டர்ல. எனக்கு தமனோட பெஸ்ட் ஒர்க்னா இந்த ரீசன்ட் டைம்ல அதான் சொல்லுவேன். படம் ஆரம்பிச்சோன்னா அந்த பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். அதான் ப்ரோ. எல்லா படமும் பாத்துருக்கீங்களா ப்ரோ? எஸ்கே படம் மெரினால இருந்து இல்ல, வருத்தப்படாத வாலிப சங்கத்துல இருந்து எல்லா ஃபிலிமுமே தியேட்டர்ல பாத்திருக்கேன். எஸ்கேவோடது எல்லா படம் சொன்னா மெரினால இருந்து வந்துரும். இல்ல சரி ஓகே இதுல இருந்து அப்பதாங்க அதெல்லாம் அந்த ஒரு ஸ்டார்டிங் பீரியட் தாங்க அதெல்லாம் படம் பார்க்க. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாமா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எஸ்கே மெரினாக்கு முன்னாடி ஒரு படத்தில் கேமியோ பண்ணியிருப்பாரு. ரைட். ஆனால் அந்த சீன் படத்தில் வராது, லீக் எடுக்கல் பார்த்துருப்பீங்க.
கரெக்ட் லீக்டு கரெக்ட். பிக்சர் தான் வந்துச்சு ஆக்சுவலா. ஆனா இப்ப நீங்க பிரின்ஸ் சொன்னீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஏகன் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அப்போ எனக்கும் ஏகன் ரொம்ப பிடிக்கும், ஜெயராமுக்காக பிடிக்கும். அப்புறம் வில்லனோட அடியாள் அவர் ஒருத்தர், ஸ்ரீமந்தா அவர் பேரு. அல்டிமேட். ஸ்ரீமன் ஆமா எனக்கு நயன்தாராக்காண்டியே பிடிக்கும், யுவனுக்காண்டியே பிடிக்கும். யுவனோடது வேலைப்பட அந்த படத்துல பயங்கரமா இருக்கும். ஆமா, யுவன் பிஜிஎம் எக்ஸ்ட்ராடனரி சாங்ஸ் சாங். எல்லாமே. பிஜிஎம் மிரட்டி விட்டுருப்பாங்க. இது ரெண்டு தெரியுமா காமெடி? ஒரு ஷாருக் கான் படத்தோட ரீமேக் அது. அந்த மெயின் ஷாருக் கான் படம் அந்த ரொம்ப படமும் நான் ஆமா பார்த்தேன், அந்த படமும் ரொம்ப நான் சூப்பரா பார்த்தேன். இருக்கும். விஷால் ப்ரோ இது போறீங்களா பொன்மான்? ப்ரோ எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, நாளைக்கு போறோம் ப்ரோ. போறீங்களா? ஓகே ஓகே. பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு தோணுது ஆக்சுவலா. ஏன் சொல்றேன்னா சீரியஸா சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு மாதிரி நல்லா பண்ணிருப்பாங்க. ஒரு பிளாட்குள்ள போகும்போது சில சீன்ஸ்லாம் இன்டென்ஸா ஒரு மாதிரி இல்ல நல்லா நிறைய பண்ணிருப்பாங்க. பேர் அவன் கரியர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்றாங்க பேசில்து. ஏங்க பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே ஒரு நல்லா தாங்க பண்ணுவார், இல்லைன்னு இல்ல இது சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. அதான் அவ்வளோவா அப்படி இல்லை எனக்கு. பட் எனக்கு சில சில குறைகள் இருந்துச்சு அதனால தான், அந்த சில குறைகள்னால தான். ஆனால் எனக்கு சொல்ல அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஓரளவு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு அந்த அந்த டைமில் வந்து ஒரு சாங்லாம் வரும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட்டாகவும் சரி, இதாகவும் சரி. ஓகே போய் பாருங்க. தலைவா. உங்களுக்கு உங்களுக்கு நீ வந்துட்டு மலையாளம் சினிமா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க பார்த்தீங்கன்னா. நான் இப்பயும் அவங்கள தான் ப்ரோ சொன்னேன். நீங்க சொல்லுவீங்க ப்ரோ. ஆக்சுவலா இது நாளைக்கு வந்து ஒரு ஜாதி ஜாதகம் ரிலீஸ் ஆகுது. அங்க ரிலீஸ் ஆகுதா சென்னையில, தமிழ்நாட்டுல? ஏங்க என் தலைவன் மாநாடு ரீ ரிலீஸ், மன்மதன் ரீ ரிலீஸ், விண்ணை தாண்டி ரீ ரிலீஸ். போறீங்களா ப்ரோ எல்லாத்துக்குமே? ஒரு நிமிஷம் தலைவா. விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க? அதுதான் வருஷம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இல்ல இன்ட்ரெஸ்ட் யாராவது ஐமேக்ஸ் போறீங்களா? ஆஃப் கோர்ஸ் டெஃபினெட்லி. எந்த ஐமேக்ஸ்? கோயம்புத்தூர் பிராட்வே. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறீங்களா? ஏங்க என் பொண்டாட்டி ஊர் கோயம்புத்தூருங்க, வெளில சொல்லாதீங்க. அப்படியே ஒய்ஃபை பார்க்க போற கேப்ல போயிட்டு வந்துருவேன். வெளியே சொல்லாதீங்கன்னா இந்த ஸ்பேஸ் உங்க தங்கச்சி கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு புரியல தலைவா. தலைவா தயவு செஞ்சு இங்க பாருங்க, அப்படி இல்ல தலைவா. இப்ப ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்கள தானே பார்க்க போன ஒரு கணவனா. ஆனா நம்ம வந்துட்டு அந்த வாரம் ஒய்ஃப்ட சொன்னோம் இந்த மாதிரி ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுன்னு, சரி போய் தொலை அப்படின்ட்டாங்க. அதனால அப்படி கோயம்புத்தூர்ல சம்பந்தம் பண்ணதுக்கு. வைஃபை டெலிவரிக்கு நான் கேஎம்சி அட்மிட் பண்ணி பின்னாடி பிராட்வேல லியோ பார்த்துட்டு இருந்தேன். நீ சூப்பர் தலைவா, நீ காந்திக்கே டஃப் கொடுப்ப தலைவா. ஐயோ எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. உங்க வைஃப் எப்படிதான் தாங்கிக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க எதுவும் சொல்லலையா ஆக்சுவலி? சரி வேணாம். இல்ல ப்ரோ, அவங்கள வார்டு கூட்டு போயிட்டாங்க, என்னை வெளியே படுத்துக்கன்னாங்க. ரூம்ல ஆல்ரெடி அம்மா அவங்க அம்மா எல்லாம் இருந்தாங்க. நான் தனியா போய் எங்க படுக்கிறது? அதனால சரி எடு டிக்கெட்ட போ பாடுறதுக்கு 2 ஷோ பாரு, அவ்வளவுதான். 2 ஷோவா? ஆமா. சரி ஓகே. இல்ல ஒரே டவுட் மைண்ட்ல ஓடலையா? ஐயோ குழந்தை என்ன அப்படின்லாம் ஓடல. அப்படி வா இல்ல வலிக்கு. ப்ரோ, இல்ல தியேட்டருக்குள்ள போனேன்னா எனக்கு அதெல்லாம் ஞாபகம், சும்மாவே எனக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே ஓகே சூப்பர், நல்ல விஷயம் ப்ரோ. யார் இப்ப பேசுறது? என்ன ப்ரோ சொல்றீங்க? அதெல்லாம் பேசுனது யாரு? பேர் மட்டும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மனோஜ் குமார். அஜித் குமார். அஜித் குமாரா? சாரி அஜித் குமார். டிவிகே தலைவா. இல்ல சூப்பர் தலைவா. ஆக்சுவலா அவர் இது சொல்லியிருக்காரு முன்னாடியே, அப்பயும் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. பட் ஆமா ஆமா சொல்லியிருக்காரு இது ஆக்சுவலா இந்த விஷயத்த. விஷால் ப்ரோவும் இப்ப சொன்ன விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அதிர்ச்சி ஆகுறீங்க. அப்படியா? எனக்கு அது கேட்கல. எனக்கு இன்டர்ஸ்டெல்லர் ஐமேக்ஸ் போறாரா? வைஃபை பார்க்க போற சாக்குல நான் அப்படியே இன்ட்ரெஸ்ட் போறேன்னு சொன்னாரு. ப்ரோ எப்போ ப்ரோ ரிலீஸ் இன்டர்ஸ்டெல்லர்? பிப்ரவரி 7 தேதி ப்ரோ. நாளைக்கு தியேட்டர் மிஸ் ப்ரோ. நானு 7 ப்ரோ. மொபைல்லயும் டிவிலயும் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். ஓ நானும் தியேட்டர்ல பார்த்தது இல்ல, அதுக்காக தான் போறேன். அதுக்காக தான் நானும் போனோம். இந்த புஷ்பா வரப்ப ரிலீஸ் பண்ணலன்னு போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க புஷ்பாவை. இல்ல எனக்கு எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ ஓகே நான் வந்து இங்கேயும் வந்து புக்கிங்ஸ் வந்து ஐமேக்ஸ்ல வந்து ஹெவி புக்கிங்ஸ் போகுது, இல்லைன்னு சொல்ல. பட் சாதா ஸ்க்ரீன்ஸ்ல அவ்வளோ இல்லை, ஓகே தான், ஓகேஷ் புக்கிங்ஸ் தான். பட் என்னன்னா இவ்வளோ இந்த ஃபிலிம் எல்லாருமே டிஜிட்டல்ல பார்த்துருப்பீங்க, இல்லை தேட்டரில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பட் ஆனால் டிஜிட்டலில் மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தும் எந்த விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் ப்ரோ,
ஆன்சிமர் மியூசிக்காக போறான் ப்ரோ. இல்ல கரெக்ட், மியூசிக்குமே பெஸ்ட் தலைவா. இது விஷுவலா இந்த மாதிரி ஒருத்தன் விஷுவலா இன்னும் பண்ணவே பயங்கரமா இல்லையே. இருக்கும். எனக்கு வந்து ப்ரோ ஆன்சிமரோட ஒர்க்கு பயங்கரமா இருக்கும் ப்ரோ. இன்டர்ஸ்டெல்லரா இல்ல இதுவான்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் தான் நான் சொல்லுவேன் ஆன்சிமர். அப்புறம் வந்து இது நோமேன்ஸ் லேண்ட் இந்த சூப்பர்மேன் பிஜிஎம் ஒன்று இருக்கும். இல்ல இன்னொன்னு இது ஸ்பேஸ் அப்ப இந்த படம் தலைவா. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் அதான் ப்ரோ தலைவா இப்ப ஆன்சிமர் தான் ப்ரோ. ஆமா இல்ல தலைவா, ஸ்பேஸ் படம் இது. இப்ப இதே நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிராவிட்டின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, அது விஎஃப்எக்ஸ், அதுவுமே விஷுவல் ஸ்பெக்டக்கிள். ஆனா இந்த ஆளு நிறைய விஎஃப்எக்ஸே இல்லைங்க, நிறைய இந்த ஆளு வந்து செட்டை போட்டு ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கி அதை சுத்த விட்டு ப்ரோ சைக்குங்க. பிரஸ்டீஜ் படம் பார்த்திருக்கீங்க ப்ரோ? விஷால் ப்ரோ ஆப்வியஸ்லி தலைவா, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் கண்ணிலே நிக்குது பயங்கரமா இன்னும். இருக்கும் ப்ரோ. அது ஆமா, நமக்கே மேஜிக் பண்ணி காமிச்சிருப்பானுங்க. எனக்கு நோலன் படத்திலே பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பிரஸ்டீஜ் தான். பிரஸ்டீஜ் தான். பிரஸ்டீஜ்லாம் ஸ்கிரீன் கெஸ் பிளேவா பண்ணவே முடியல, பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் தான். எந்த கொம்பனாலையும் கெஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவனால. அது ஒரு ட்வின்ஸ்ன்றது அது நம்ம ரொம்ப டக்குன்னு சந்தோஷங்க, அக்செப்ட் பண்ற மாதிரி ரொம்ப இருக்காது. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்ல விடுங்க ப்ரோ. அதான் அதை காப்பி ப்ரோ அடிச்சு ப்ரோ நம்ம 20 இந்தியால ஒரு வருஷம் படம் ஆயிடுச்சு பண்ணிருக்காங்க. ப்ரோ. சொல்லுங்க. இப்ப கூட என்ன ப்ரோ இது தூம் ஃபீல் பண்றது தூம் என்ன 3யா? ப்ரோ? கரெக்ட். தூம் 3 ப்ரோ நீங்க தான் பிரஸ்டீஜ் இப்போதான் சொல்லுங்க, நீங்க நாங்க பேசுனதுக்கு வில்லன் அப்புறம் சொல்லுவோம். இன்டர்ஸ்டெல்லர் போய் பார்த்தேன் பிஎம்எஸ்ல. பெங்களூர்ல 6 ஐமஸ் ஸ்கிரீன் இருக்கு. 3 நாளுக்கு ஃபுல்லு சோல்ட் அவுட், எல்லாம் ரெட்ல இருக்கு. ப்ரோ விஷால் ப்ரோ அதுக்கப்புறமும் சோல்ட் அவுட், கிரீன் ஸ்கிரீன்ல இருக்கு. இல்ல இந்த படத்தை நிறைய பேர் ஐமேக்ஸ்ல தான் ப்ரிஃபர் பண்றாங்க. சாதா ஸ்கிரீன் கூட வேணாம், எனக்கு ஐமேக்ஸ் தான் வேணவே வேணும்ன்றாங்க. வேணாம். என் அதான் ஃப்ரெண்டு ப்ரோ என் சர்ச் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணேன். பண்ணி கேட்கறான். 3 இல்ல நாள் எல்லா ஷோ ஃபுல்லு. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டான், இந்த மாதிரி ஐமேக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுல போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஆனா பிஎக்ஸ்எல்லும் ஐமேக்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, பிஎக்ஸ்எல்லே பார்க்கலாம் நான் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐமேக்ஸ் ஒர்த்தா ப்ரோன்னு என்கிட்ட கேட்டான். நான் அந்த படம் தேட்டர்ல பார்த்தது இல்ல, ஆனாலும் வந்து பிஎக்ஸ்ல பார்த்தாலும் ஐமேக்ஸ்ல பார்த்தாலும் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். விஷால் ப்ரோ பரணி ப்ரோ, ஒரு கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ. இப்ப இது நோலன்லயே என்னோட டாப் 3னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஸ்டெல்லர், பிரஸ்டீஜ், அப்புறம் வந்து டங்க்ரீக். உங்களுதுன்னா என்ன ப்ரோ சொல்வீங்க? தலைவா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்க் நைட் ரைசஸ், அடுத்து பிரஸ்டீஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்ஸ்டெல்லர். எனக்கு டார்க் நைட் ஆனா ரைசஸ் தான் மை ஆல் மோஸ்ட்லி டைம் டிஎல்ல ஃபேவரட். வந்து இன்செப்ஷன் சொல்றாங்க ப்ரோ. அதான் இன்செப்ஷன் சொல்லுவாங்க, இன்செப்ஷனும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெக்டக்கல் தான். அவர் இன்செப்ஷன் படம் பண்றதுக்காக தான் பேட்மேன் படமே பண்ணாரு. அவருக்கு அப்பதான் பட்ஜெட் வரும்ட்டு தான் அவர் பேட்மேனே பண்ணாரு. ஆனா டார்க் நைட் ரைசஸ் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட் அந்த படம். அது இப்ப பார்த்தாலும் சும்மா அப்படி இருக்கும், அது பயங்கரமான படம் அது. ஆனா நீங்க ஐமேக்ஸ் சரி, ஹெச்பிஓல இருந்து கேடிவிக்கு வருவோமா? இல்ல அது ஒரு 2 நிமிஷம் ப்ரோ போட்டுருந்தேன். ஏன் பிரகாஷ் உங்களுக்கு ப்ரோ ஏதாவது பிரஸ்டீஜ் மட்டும் ஒரு தடவை பாருங்க ப்ரோ, பயங்கரமா இருக்கும் உண்மையிலேயே. பிரஸ்டீஜ் பாத்திருக்கீங்களா பிரகாஷ்னா? அதெல்லாம் பாத்திருக்கேன், சூப்பரா இருக்கும். ஒரு கௌரவம் பார்த்திருப்பாரு, சிவாஜி நடிச்சு கௌரவம் பார்த்திருப்பாரு. இல்ல இந்த படம் பாத்திருக்கேன், பிரஸ்டீஜ் இல்ல பாத்திருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம், நீங்க கொஞ்சம் பிரஸ்டீஜ் மாதிரியே சொல்லியிருந்தாரு. இன்னொரு மேஜிக் ஃபிலிம் இருக்கும்ல, அது படம் பேர் மறந்துருச்சு எனக்கு. நவ் யூ சீ மீ. அது இல்லங்க, நான் அது ஞாபகம் வந்தா சொல்றேன். இல்ல நவ் யூ சீ மீ இல்ல, அது இன்னொரு ஃபிலிம். அந்த கதை நான் சொல்லவா? அதுல வந்து ஒரு பொண்ணை வந்து இது பேயா வருவாங்க, அந்த ஒரு மேஜிக் மூலியமா அந்த பேய் வந்துட்டு போகும். காஞ்சூரிங் 2. ஏங்க நான் வந்து சொல்றது மேஜிக் மூலியமா அவர் வந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை கொண்டு வருவாரு. அதுல ஒரு லாக்கெட் கூட வரும், அந்த லாக்கெட் கிஃப்ட் கொடுப்பாரு. இது செம படங்க அது, பேர் ஞாபகம் பேர் வந்தா சொல்றேன். சூப்பர் படம் அந்த படம், யாராவது பார்க்கணும்னா பார்க்கணும் கண்டிப்பா. நான் கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் முடியறதுக்குள்ள சொல்றேன். ப்ரோ பரணி ப்ரோ, இன்னைக்கு நீங்களும் போட்டிருந்தீங்க சூர்யாக்கு காஸ்ட்லி மிஸ் ப்ரோ பராசக்தி. பிரகாஷ் ப்ரோ நீங்க ஏதோ கேடிவிக்கு வருவோம்னு சொல்றீங்களே ப்ரோ, எதனா சொல்லுங்க. கொஸ்டின் எல்லாம் கேக்குறேன் நீங்களே, அப்படியே டைவர்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க. கொஸ்டினா? கொஸ்டினா? ஆமா ஆமா ப்ரோ. ஓகே கேட்போம். நேத்து கேட்ட மாதிரி டைட்டில் கேள்வி கேட்போமா? கேளுங்க ப்ரோ. அது நேற்று பாதிலே நிப்பாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று ஸ்பேஸ் கட் ஆகும். அடுத்த நேற்று வந்து அந்த வாலியோட முடிச்சாச்சு. சரி, நீங்க ஈஸியான கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு பரத் படம், ஒரு ரஜினி படம், ரெண்டும் சேர்த்தா ஒரு அஜித் படம், அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வரேன் உள்ள. கேள்வி புரிஞ்சுல? ஒரு பரத் படம், ஒரு ரஜினி படம், ரெண்டையும் சேர்த்தா ஒரு அஜித் படம். காதல் மன்னன். அப்பாடா, இவ்வளவு ஈஸியான கேள்வி. நேத்தே நான் பதில் சொல்லிட்டேன் இதுக்கு. நேற்று இதை விளக்கம் சொல்லி இதை வச்சுதான் சொன்னேன். காதல் கோட்டையை வச்சுட்டு இருக்கேன். காதல் மன்னன். நான் காதல் மன்னன் தான். இப்ப அதே மாதிரி போவோம். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி கேட்போம்.
ஒரு ரஜினி படத்தோட பாதி டைட்டில அப்படியே எடுத்தா ஒரு சூர்யா படம், அது என்ன படம்? நந்தா இல்ல அஞ்சான். ரொம்ப கேட்கக்கூடாதீங்க. இப்ப ஸ்பேஸ் கேக்குதா கேட்கலன்னு அப்பப்ப டவுட் ஆகி ஸ்பேஸ் முடிஞ்சிச்சோன்னு தோணுது. யோசிக்கிறோம். கேக்குது. ஓகே, நான் வந்து அதுக்கு நடுவுல வந்து நான் என்ன படம்னு சொல்லிடுறேன். இந்த இல்லியூஷனிஸ்ட் அந்த படம் பேர். ப்ரோ பரணி ப்ரோ, அது போரா போகும் ப்ரோ. போரா போகுமா? ஏங்க கிளைமேக்ஸ் பாத்திருக்கீங்களா? படம் ஃபுல்லா பாத்திருக்கேன் ப்ரோ. ஏன் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒர்க் ஆச்சே, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த ட்விஸ்ட். ஓகே சரி, ஓகே விடுங்க. தலைவர் சரி, இந்த சொல்றதுக்கு கேள்வி க்ளூ ஆன்சர் தட்டுமா? சொல்லுங்க. இது என்ன வந்து படங்க? இது வந்து ஒரு ரஜினி படம், வந்து அவரோட முக்கியமான அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் படம், ரஜினி படம். மாயாவியா ப்ரோ? இது மாயாவின் ரஜினி எங்க நடிச்சாரு? பாதி டைட்டில். அதுதான் எனக்கு புரியல. அதாவது நீங்க ஒண்ணே ஒண்ணு இல்ல, பாதி டைட்டிலுங்கிறத இல்ல ப்ரோ, ரொம்ப அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பைரவின் இது இருக்குமே bro, ஒரு படம் ட்விஸ்ட் பேரு. இருக்கு. இல்ல அதான் சொல்றேனே, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பாதி டைட்டிலுங்கிறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பாதிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிங்க. ப்ரோ முன்பாதியா பின்பாதியா ப்ரோ? முன்பாதி. அந்த முன்பாதிங்கிறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பாதிங்கிறதா ட்விஸ்ட். அதை பாத்துங்க. அந்த முன்பாதி தான் சூர்யா படத்தோட டைட்டில். பட் அந்த பாதிங்கிறதுல ஒரு ட்விஸ்ட். இங்கிலீஷ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, க்ளூ கொடுத்துடலாமா? அதான் சொன்னேன், ரஜினியோட முக்கியமான லேண்ட்மார்க் படம். இன்னொன்னு அப்பாடா ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஸ்ரீ ராகவேந்திரா. அந்த பாதிங்கிறது ஒரு எழுத்து அநியாயம் தான். பண்றேன், சத்தியமா அநியாயம் பண்றேன்னு. இதெல்லாம் நான் படம் பேர் எப்பயோ ஸ்ரீ யோசிச்சேன் ராகவேந்திரா bro. தானுங்க. சொன்னோன்னே நான் இதான் பாதி யோசிச்சேன். இல்ல, அது கால்வாசின்னு சொல்லுங்க. காலாரே முக்கா. ஸ்ரீங்கிறது ஒரு வேர்டு, ராகவேந்திரங்கிறது ஒரு வேர்டு. பாதி பாதி தான். ஸ்ரீங்கிறதுல ஒரு வேர்டுல பாதியில ட்விஸ்ட், பாதியில ட்விஸ்ட்ங்கிறனே. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ ஆக்சுவலி. ரொம்ப ஒரு 100th ஃபிலிம் அதான். கண்டுபிடிச்சனா இல்லையா? லேண்ட்மார்க் ஃபிலிம்ங்கிறேன், லேண்ட்மார்க் ஃபிலிம்ங்கிறேன். அப்புறம் என்ன கண்டுபிடிச்சா? அஜித்குமார் கண்டுபிடிச்சாரா? ஆமா ஆமா. சூப்பர். சரி, இதே மாதிரி கேள்வி கேட்போமா இல்ல அந்த அந்த டைட்டில் கேள்வி கேட்போமா? ப்ரோ இதே மாதிரி கேளுங்க சரி, ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு கேள்வி. இதே மாதிரி வித்தியாசமா இப்ப சரத்குமார் பட டைட்டில் ஒண்ணு இருக்கு, ஓகேவா? அதே அர்த்தத்துல ஆனா வேற ஒரு பெயர்ல ஒரு சூர்யா படம் இருக்கு. அது என்ன படம்? அதாவது அர்த்தம் ஒண்ணு, டைட்டில் வேறு. நான் அமைதியாயிட்டீங்க திரும்ப. ரொம்ப ஈஸியான சரத்குமாரா கேள்வி. அது சத்யராஜா ப்ரோ? மாவீரன் டப்பு. சரத்குமார். இல்ல சத்யராஜ் மாவீரன் டப்புன்னு அடிப்பார்னு நினைச்சேன். 6.2 அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு சத்யராஜ். இவர் 6 எடுத்திருக்காரு. அதான் கேட்டேன். மாயாவியா? அது ரெண்டும் ஒரே அர்த்தம் கிடையாது. நான் டிரான்ஸ்லேஷனே கேட்கல. டிரான்ஸ்லேஷன் தனியா அது வேற நிறைய டைட்டில்கள் இருக்கு. அது மாதிரி நான் கேட்கறது ரெண்டுமே தமிழ் தலைப்பு தான், ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியதான், ஆனா வேறு வேறு பெயர்கள். சூரியனா ப்ரோ? சூரியன் ஆதவன். அப்பாடா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சூரியன் சொன்னாரு, அதுக்கப்புறம் அஸ்மத் சொன்னாரு நினைக்கிறேன். சூரியன், மாவீரன், சூரியன், ஆதவன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. கேள்வி கேளுங்க ப்ரோ. டிரான்ஸ்லேஷன் கேள்வி நீங்க தான் சொன்னீங்க நிறைய வச்சிருக்கேன். டிரான்ஸ்லேஷன் கேள்வி இருக்கு, அதுவும் நிறைய இருக்கு. அது ஒண்ணு கேட்டு ரொம்ப பேசாம இப்ப டிரான்ஸ்லேஷன் என்ன திடீர்னு விசால் சொல்லுங்க. அது சம்சாரம் அது மின்சாரம் போயிருவாங்க. நான் கேட்கறது அந்த டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இப்ப உதாரணமா எப்படின்னா, மார்க் கொடுத்துருவோம். சரி, ஒரு அஜித் படம், அதே அர்த்தத்துல வர்ற மாதிரி வேற ஒரு பேர்ல ஒரு ஜீவா படம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க.
முந்தைய கேள்வி மாதிரி தான் அஜித் இதுவும். படம் பேர் சொல்லுங்க. ரெண்டுமே இந்த படம் ஒரு அஜித் படம், அதே அர்த்தத்துல வரக்கூடிய இன்னொரு பேரு ஜீவா படம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ப்ரோ க்ளூ கொடுங்க ப்ரோ. கோ வீரம் ரௌத்ரம். கோ என்பது மிக சரியான பதில். கோ இல்ல, ரௌத்ரங்கிறது வேறங்க. ரௌத்ரம்னா கோபம்ங்க, வீரங்கிறது அது வேற. கோக்கு என்ன ஆச்சு? அஜித் படம் ராஜா, ஜீவா படம் கோ, ரெண்டுமே அர்த்தம்ங்கிறது அரசன் தான். அதே மன்னன் ஒரு படம் இல்ல, அது மன்னன் இருக்கு. மன்னன் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா மன்னன் ராஜானா ஒரே மாதிரி வந்துடும் தான் கோக்கு வந்தேன். இப்ப இந்த மூணுமே இருக்குல்ல. இப்ப மன்னன், கோ, ராஜா, இந்த மூணையுமே ஒரு படம் அப்படியே தமிழ்ல வந்து விக்ரம் படம் ஒண்ணு இருக்கு. அது என்ன படம்? கிங். ஓகே, சரியான பதில். அடுத்தது இப்போ வந்து கொஞ்சம் குழப்பமான கேள்வி ஒன்று கேட்போமா? சொல்லுங்க ப்ரோ. அதாவது இப்ப சாமி ஸ்கொயர் ஒரு படம் பார்த்திருக்கீங்கல்ல? சாமி ஸ்கொயர், அதாவது சாமி 2ன்னு இருப்போம். ஆனா அதோட பேர் வந்து சாமி 2ன்னு வைக்காம சாமி ஸ்கொயர்னு வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு எழுத்தே திரும்ப வர மாதிரி எழுத்து தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்ப 2x2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தமிழ்ல டைட்டில் ஸ்கொயரா அமைஞ்ச படங்கள் நிறைய இருக்கு. ஒரு டைட்டில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு டைட்டில். காதலா லேசா. ரைட், ஓகே, சூப்பர். காக்க. இப்ப அப்படியே 3 வர டைட்டில். அடுத்து இன்னொன்னு. சூப்பர். டிக் டிக் டிக். செம்ம. டிக் 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 டும் டும். டிக் டிக் டிக். அப்புறம் இவரு படம் ஒண்ணு, டார்லிங் பாக்கியராஜ். சூப்பர். ப்ரோ பாலிண்ட்ரோம்ல வர டைட்டில் ஏதாவது சொல்லுங்க. என்ன வரும் அதுல? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தோட டைட்டில் வந்து பாலிண்ட்ரோம்ல இருந்திருக்கு. அதாவது பின்னாடி இருந்து படிச்சாலும் அது விகடகவின்னு ஒரு படம் வந்துருச்சு. அதைத்தான் சொல்றேன். எனக்கு அது ஒண்ணுதான் தெரியும். வேற ஏதாவது டைட்டில் இருக்கான்னு ஒரு டவுட். ப்ரோ ரெண்டு பட டைட்டில்ல இனிது. சூப்பர் விசால் ப்ரோ, செம்ம. கண்டுகொண்டேன் ப்ரோ. இப்போ வந்து கண்டுகொண்டேன். நான் அதே மாதிரி இன்னொரு இப்ப ஸ்கொயர் மாதிரியே இருக்குல்ல, அதே ஸ்கொயர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி. இப்ப ஒரு விஜயகாந்த் படம் ஸ்கொயர் மாதிரி, ஆனா கொஞ்சம் அந்த இந்த மாதிரி இது மாதிரி வராது, கொஞ்சம் கூடுதலா வரும், மிகைப்படுத்தி சொல்றதுன்னு வருதும்ல, அது மாதிரி ஒரு விஜயகாந்த் படம் சாமி ஸ்கொயர் மாதிரி. அது என்ன படம்? அப்படி ஒரு விஜயகாந்த் படத்தை ஸ்கொயர் பண்ணா கூடுதலா சொன்னா அது ஒரு ரஜினி படமா மாறிடும். நல்லவன். அதாவது நான் சூப்பர். இதான் நல்லவன். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னா நல்லவனுக்கு நல்லவன். இப்ப அது மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இது முடிஞ்சா அது மாதிரி சில பல கேள்விகள் இருக்கு, அதையும் சொல்லி கேட்போம். அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி மாதிரி பாதி டைட்டில் உள்ள கேள்வி ஒண்ணு கேட்போம். இப்ப ஒரு கமல் படம், அந்த கமல் படத்தோட பாதி டைட்டில் பாத்தீங்கன்னா ஒரு மணிரத்னம் படம். அது என்ன படம்? ரோஜாவா? சிகப்பு ரோஜா. சிகப்பு ரோஜா கல்ல, பாம்பே மும்பை எக்ஸ்பிரஸ். அதுவும் அர்த்தம் மாறுது. நான் சொல்றது சரி பாதி, டைட்டிலே சரி பாதி. எந்த ஒரு ரஜினிக்கு வேணா இருக்கு, குரு சிஷ்யன் குருன்னு. குரு கமல் படம் நடிச்சிருக்காருல, குரு ஹிந்தி படம் குரு. நீ ஒரே பேர்ல வருது. நான் சொல்றது பாதி டைட்டில் மட்டும். கமல் படம் ஒண்ணு இருக்கு, அதுல பாதி டைட்டில் மட்டும் மணிரத்னம் எடுத்திருக்கிறாரு. அப்படியே டிரான்ஸ்லேஷன் எதுவுமே கிடையாது. இருவர். கமல் படம் இருவர்னு பாதி எங்க இருக்கு? சரி, இந்த ஆன்சர் யோசிக்கிற கேப்ல நான் ஒன்னு சொல்லவா? க்ளூ வேணா, சமீபத்திய படம் மணிரத்னம் படம். அதாவது ரொம்ப பழைய படம் கிடையாது, 80s படங்கள்லாம் கிடையாது. கடல்.
கடல் கடல் என்பது மிக சரியான பதில். கடல் மீன்கள் கமல் நினைக்கிறேன். படத்தோட தலைப்பு கடல் சொல்லுங்க. மீன்கள். கடல் மீன்கள். கடல் மீன்கள் என்பது கமல் படத்தின் தலைப்பு. ஓகே ஓகே. சுஜாதா நடிச்சிருப்பாங்க ரைட்? அதான் அதுல பாட்டையும் பாடிடுங்க அப்படியே. இல்ல ஞாபகம் இல்லை ப்ரோ. அண்ணா நான் ஒண்ணு கேக்குறேண்ணே. இப்ப என்னன்னா நீ கேட்டுருங்க, கமலோட கேளுங்க. ஒரு டைட்டில், அதோட பாதி ரஜினியோட படம் ஒண்ணு டைட்டில். குரு சிஷ்யனா? இப்போ இல்ல 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 அது இல்ல. அது ரிவர்ஸா? கமல் படம் ஃபுல் டைட்டில், ரஜினி வந்து பாதி டைட்டில் அப்படியா? கமலோட ஃபுல் டைட்டில் அது சாரி ஐயோ என்னையும் இது பண்றாரு. கமலோட ஃபுல் டைட்டில், அதோட பாதி ரஜினியோட டைட்டில். ரஜினி படம் புதுசா பழசா ப்ரோ? அதையும் சொல்லிடுங்க. என்ன எப்படி சொல்றேன், இப்படி வேணா சொல்ற க்ளூ கொடுக்குறேன். ஐகானிக் படம், ரஜினியோட ஒரு ஐகானிக் ஃபிலிம். நம்ம எல்லாரும் பல வாட்டி பார்த்த படம். வச்சிருக்காரா பாட்ஷா? கமல் படம் முத்துவா ப்ரோ? சூப்பர் சூப்பர். சிப்புக்குள் முத்து. இது நான் ஒரு கேள்வி கேக்குறேன். மணிரத்ன படம் அதே வந்து அந்த அந்த டைட்டில்ல வந்து 2 தடவை வந்துட்டு இவன் சுந்தர் சி படம் வரும். மணிரத்ன படத்தோட டைட்டில் 2 தடவை சுந்தர் சி படத்துல வரும். நாம் இருவர் நமக்கு இருவரா? பிரபு தேவா படம். ப்ரோ நான் ஒன்று கேட்குமா? ஹலோ கேக்குதா? இல்லை கேளுங்க பிரதர். அதுக்கு முன்னாடி பரணி ஏதோ சொல்றேன்னாரு இந்த கேப்ல. சொல்லவா? சொல்லுங்க பரணி. கம்பேனியன் சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் நாளைக்கு வந்து இந்தியன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அது ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஸோ அந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டு. ஸோ பார்க்கறதா பாருங்கள். நான் ட்ரெய்லர் பார்த்தப்போ, என் ட்ரெய்லர் வந்தப்போ நான் வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் நைட் ஷோன்றதுனால நான் போகிறது டவுட்டு. யாராவது பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா பாருங்கள். ட்ரெய்லர் பிடிச்சிருந்து படம் பார்க்க ஆசை இருந்தால் பாருங்கள். அவ்வளோதான். டிக்கெட் போட்டு வேண்டியதானே? சொல்லுங்க ஜி. விஷால் ப்ரோ இருக்கீங்களா? இல்லை அவர் போயிட்டார் போல. இது பரணி நாளைக்கு இந்த டொவினோ படம் வருதுல்ல ஓடிடில, தமிழ்ல வருமா? ஐடென்டிட்டி தானே? சோனி லிவ் தான் மோஸ்ட்லி தமிழ் வரும் தான் நினைக்கிறேன் ப்ரோ. படம் பார்க்கலாம்ல? பாருங்க தாராளமா பார்க்கலாம். சூப்பர். பார்க்காத அளவுக்குலாம் படம். இந்த விஜய் சேதுபதி படம் கவன் இருக்குல்ல, அதோட மீனிங் என்ன? பிரகாஷ் ப்ரோ தவிர. ஆமா எனக்கும் தெரியாது, சொல்லுங்க யாராவது தெரிஞ்ச. ரிப்போர்ட்டரா? இல்ல, அந்த டைட்டில் ஃபாண்ட்லயே கொடுத்துருப்பாங்க மீனிங். ஏங்க யாரும் ஏதோ கேட்டாங்களே, என்னங்க? யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாரு, நான் இப்போ உங்களை கூப்பிட்டேன். சிப்புக்குள் முத்து தான் நான் சொன்னது, கரெக்டா தான் சொன்னாங்க. ஓகே விஷால் ப்ரோ, கவன் படத்தோட மீனிங் என்ன தமிழ்லயே? அதோட பொருள் கவன்னா ஒரு கோடாரின்னு நினைக்கிறேன், கரெக்டா? இஃப் ஐ நாட் ராங், ஆக்ஸ் அப்படின்னாங்க. ஆர்ஜே விஷாலுக்கே மேட்டர் தெரியலப்பா. சொல்லுங்க கவன்னா என்னன்னு. சரி, இப்ப பிரகாஷ் ப்ரோவே சொல்லுவாரு. அவரே இல்லையா? பிரகாஷ் நான் இருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் பட்டு வரேன். இல்ல என்ன கேள்வி கேட்டீங்க? கேள்வி மட்டும் கேட்க நடுவில் கேட்கல. நான் கொஞ்சம் இங்க கவனோடைய அர்த்தம் ப்ரோ, கவனோடைய அர்த்தம். கவன் மூவின்னு. கவுட்டா பிள்ளை தானே? கவன் மூவி பட டைட்டில். கவுட்டா பிள்ளையா? என்ன சொல்றாரு? கவுட்டாபிள் சொல்லுவோம்லங்க. அப்படி நம்ம அதாவது அந்த படங்கள்ல அந்த ஆயுதங்களை தாக்குவாங்கல்ல, அதாவது ரப்பர் மாதிரி இருக்கும், லாரி டயரை கிழிச்சு வச்சு. அதான் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. தூய தமிழ்ல கவர்னு சொல்லுவாங்க, கவுட்டாபிள் சொல்லுவாங்க. நம்ம இல்ல கவுட்டாபிள் நாங்க எங்க திருச்சியில சொல்லுவோம்.
கவுட்டா புல்லு சொல்லுவோம். இப்ப என்ன இல்ல அது என்ன கேள்வி கேள்வி என்னன்னு கேக்குற அதை வச்சு அதுதான் கேள்வியே. மாவீரன் ப்ரோ அதுதான் கேள்வியா? அதுதான் கேள்வி. ஆமா, அதோட மீனிங் என்னன்றதுதான் கேள்வி. ஆமா ப்ரோ, அதோட மீனிங் என்னன்னு கேட்டேன். இப்ப கோக்கு அரசன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி அப்படியா கவனுக்கு என்ன அது அப்படியா? கவன்னா அவரு கேவியான பேட்டியில சொன்னார்ல, கவுட்டா புல்லு ஒரு மீனிங்க, ஒரு பத்திரிகையாளர் அந்த இதை தாக்குற மாதிரி பத்திரிகையாளர் ஆயுதம் மாதிரி வச்சிருப்பாங்க, பேனாங்கிறது கவுட்டா புல்லுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு கேவி ஆனந்த். இந்த படத்துல அது படத்துல பேனாங்கிற மாதிரி, இந்த படத்துல விஷுவல் மீடியாங்கிறத சொல்லியிருப்பாரு. அந்த டைட்டில் வச்சது மதன் கார்கின்னு வேற சொல்லியிருப்பாரு. மதன் கார்கி அவங்க அண்ணன் பேர் கபிலனா, ஐயோ பேர் தெரியல, கபிலன் வைரமுத்து. சிலப்பதிகாரத்துல அப்ப அயனோட மீனிங் ப்ரோ, அப்ப அயனோட மீனிங் நான் கேட்ட கேள்வி கேட்டுருமா? ஆமா, இதை நான் கேட்க வேண்டியிருந்தேன். அயனுக்கா? அயனுக்கு வந்து மீனிங் சொன்னாரு கேவி ஆனந்த். இல்ல அவர் இன்னும் சொன்னாரு. இல்ல ஐயோ பரப்பவன் அர்த்தம். நல்லா சூப்பரா சொன்னாரு. நினைக்கிறேன் ஃப்ளைங். இல்ல அது இல்ல அது வேற என்னமோ சொன்னாரு அவரு அயன். ஐயோ ப்ரோ இன்னைக்கு அப்போ லைனா அவர் படம் மீனிங் ஸ்பீச் வந்துருங்க. டிஃபரெண்டா இருக்கும். இல்லங்க அவர் மீனிங் சூப்பரா சொல்ல போறாங்க. அயனுக்கு செம்ம மீனிங் ஒன்னு சொன்னாரு. இல்லைங்க, ஆனா அயனுக்கு கீழே என்னமோ எழுதி இருக்கும் ப்ரோ, அவனே அப்படின்னு ஏதோ லென்த்தியா எழுதி இருக்கும். நீ எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. டைட்டில் பாயிண்ட் கீழே நிறைய தடவை நான் போஸ்டர்ல கவனிச்சிருக்கேன். இல்ல நான் வந்து ஏகன் ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த ஏகன் அயன் இதுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து இந்த ஸ்டார்டிங் ஒரு மீனிங் சொன்னாங்க. ஏன்னா சிவபெருமானோட இன்னொரு பேரு அப்படின்னு சொன்னாங்க. இதான் ஸ்டார்டிங் சொன்னாங்க. ஆனா அது கேள்வி வந்து இன்னொரு விளக்கம் சொன்னாரு. அவர் வந்து ஐயோ பிரம்மாவோ என்னங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு அர்த்தம். சிவன் வராது, அயன்னா வந்து பிரம்மா மாதிரின்னு சொன்னாருங்க. டக்குன்னு எனக்கு வரல அந்த அவர் சொன்ன வார்த்தை, எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு வரல. ஆனா இப்ப ஏகன் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொன்னாங்க, சிவனோட இன்னொரு பேரு. அது மாதிரி அயனுக்கு வந்து அப்ப இந்த மாதிரி ரூமர் வந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு ரூமர் கிடையாது, அயன் இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாங்கிற மாதிரி ஒன்று சொன்னாரு. படைப்பவன் பிரம்மான்னு சொன்னாரா? எனக்கு இல்ல படைக்கிற மாதிரி பிரம்மன் மாதிரி இன்னொரு வேர்டு சொன்னாரு. பிரம்மான்னு கூட சொல்லல, பிரம்மன் மாதிரி. அதுக்கு எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அயனுக்கு அந்த வேர்டு தான் சொன்னாரு, அந்த மீனிங் தான் சொன்னாரு. மாற்றான் அது எனக்கு தெரியும், மாற்றானுக்கு என்ன மீனிங்னு. ஆனா பிரகாஷ் ப்ரோ தவிர வேற யாராவது சொல்லுங்க. என்ன கிரியேட்டர் தானே ப்ரோ? ஆல்டர்னேட்டிவ் தான் மாற்றான். எதுக்கு ப்ரோ ஆல்டர்னேட்டிவ்? இந்த மாற்றம்ங்கிறோம்ல, அதான் மாற்றான். இவனுக்கு பதிலா இன்னொருத்தன் அப்படிங்கறதா மாற்றான். தப்பு பிரகாஷ் ப்ரோ, தப்பு தானே? மாவீரன் சொல்றதுதான் ரைட். அவர் சொல்லுவார். எதுங்க சொல்லுங்க தலைவா நீங்க சொல்லுங்க. இல்ல கேவி ஆனந்த் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொன்னாரு. அவர் எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. நீ வேற அவர் எல்லா இன்டர்வியூ பாத்துருக்க. அந்நியன் மாற்றான்கள் ஒரே மீனிங் தான். அந்நியன் மாற்றான்கள் அயல் நாட்டு வெளியாள்னு அர்த்தம். உண்மையாலுமே அவர் ஒவ்வொரு தலைப்பு ஒரு மீனிங் சொன்னார். காப்பான்ங்கிறது பந்தகோஸ்துங்கிறது வரும். பந்தபோஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து காவலன்னு வைக்கணும். ஆனா அதே காப்பான்ங்கிற மீனிங்ல வரும்னு சொல்லி காப்பானுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் அவர். கேவி ஆனந்த் தமிழ் தூய தமிழ்ல பந்தோபஸ்த் தான் ப்ரோ காப்பானுக்கு தெலுங்கு. ஆமா, தெலுங்குல டேட்டா வச்சுட்டாங்க. தமிழ்ல வந்து பந்தோபஸ்த்னு வைக்காம அதுக்கு பதிலா காவலன்னு வைக்கணும். பட் ஆனா காவலன்கிறத விடுங்க, போலீஸ்காரங்கிற மீனிங் கூட வரும். பட் காப்பான் அப்படின்னா மெய் காப்பாளன்கிற மாதிரி அந்த வேர்டு வருங்கிறதுக்காக காப்பான் வச்சாரு அவரு. அது மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு அர்த்தம் சொன்னாரு. கனா கண்டேனுக்கு மட்டும் தான் ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா கனா கண்டேன் எல்லாம் தெளிவான நேரடி மீனிங். எனக்கு இன்னமும் இந்த அயன் டைட்டில் தான் ஒரு வேற எதுவும் சொன்னார் ஞாபகம் வரல. சன் டிவி பேட்டி திரும்ப நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ப்ரோ அது படைப்பாளி தானே ப்ரோ அயனுக்கு? அதாங்க பிரம்மன்கிற வேர்டை வச்சு ஒரு வார்த்தை சொன்னாருங்க அவரு. சரி, அப்ப மிஞ்சி இருக்கிறது ஒண்ணுதான், அதையும் கேட்டுருவோம். அநேகன் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ப்ரோ, அநேகமா மறுபடியும் பிறந்து வருவார்னு அர்த்தமா? நிறைய பேர் இல்ல அது நிறைய பிறவிங்கிறத அவர் அநேகன் சொல்லியிருந்தாரு. நிறைய பிறவி மறுபிறவி அது ரெண்டுக்கு நடுவுல. அதுவுமே சன் டிவி பேட்டியில இருக்கு. அது 4 கெட்டப்ல வர்றதுனால அப்படி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா, இன்னொருத்தர் யாரும் நான் ஒரு கேள்வி கேட்டுமாரு அதை சொல்லிருங்க. ரொம்ப நேரமா கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதவன் படம், அதுல வந்து ஒரு மணிரத்னம் படம் இருக்கு ப்ரோ. யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். மாதவன் படம் தமிழ் படமா ப்ரோ? ஆமா தமிழ் படம். அதுல வந்து மணிரத்னம் படம் இருக்கு. உயிரேவா? மாதவன் நடிச்ச படம் கம்மிதான்.
மணிரத்னம் எடுத்த படம் கம்மி தான். உயிரேவா? ஸோ இல்ல ப்ரோ. உயிரேவா? உயிரே மாதவன் எங்க ப்ரோ இருக்கா? சும்மா சொன்னங்க, தோணல. சேம் மீனிங்கா இல்ல ரெண்டு வேற வேற வேர்ட்ஸா? இல்ல அதான் பாதி ஒரே மீனிங் இல்ல தான் ப்ரோ. மாதவனோட டைட்டில்ல பாதி மணிரத்னம் படமா இல்ல எப்படி சொல்றீங்க? புரியல. ஆமா, மாதவன் படம் இருவர் அந்த பாதி மாதிரியா? மணிரத்னம் படம். ஒரே இருவர் மீனிங் தான். இரண்டு இருக்கலாம், அதுவா இல்ல வேறயா? இருங்க அப்படியே ஆரம்பத்துல இருந்து என்ன வருவோமே. ப்ரோ? மௌனராகம், அக்னி நட்சத்திரம், அஞ்சலி. அஞ்சலி ப்ரோ மாதவன் படம் ப்ரோ, அதுல பாதி வந்து மணிரத்னம் படம். எங்க மணிரத்னம் அஞ்சலின்னு ஒரு படம் பண்ணிருக்காருங்க. சரிங்க, மாதவன் படம் ஆமா எங்கேங்க சரி, அஞ்சலி? அப்ப மாதவன் படம் முழுசா என்ன வருது அது சொல்லுங்க. கண்ணீர் அஞ்சலின்னு ஒரு படம். சரி விடுங்க தலைவா, விடுங்க. பிரகாஷ் ப்ரோ எனக்கு தெரியல, தமிழ் டைட்டில் சொல்றீங்களா? மாதவன் படம் டைட்டில் தமிழ் டைட்டிலா? ஆமா ப்ரோ, மாதவன் படமே தமிழ் டைட்டில் தான். தெரியலையே. இல்ல சொல்லாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து அலைப்பாய்தை சொல்றீங்களா? அலை அப்படின்னா, ஆனா அப்படி பார்த்தாலும் அலைங்கிறது கடல்ல தான் வரும். ஒரு படம் எடுத்தது சிம்பு குரு படம் சொன்னா குரு கூட என்னாலா பரவாயில்ல, ப்ரோ? அதுலயும் வராது. குரு என்னாலுன்னு ஒரு மூவி உண்டு. ஆமா குரு அந்த என்ன படம் ஆளு. மாதவனே மறந்துட்டாரு போங்க. ஐயோ ஐயோ, எஸ் பாஸ் அப்படிங்கிற படத்தோட ரீமேக். ஆமா அந்த ப்ரோ, படம் கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஐயோ ஐயோ, எனக்கு இல்ல, எனக்கு எஸ் பாஸ் படம் கூட ஞாபகம் இருக்கு. குரு அதுல என்னாலும் அப்பாஸ் சுத்தமா ஹீரோ ஞாபகமே இல்ல இல்லையா? மாதவன் படத்துல. ப்ரோ அந்த மாதவன் ஏங்க அநியாயம் பண்ணாதீங்க. இல்ல அந்த படத்தை எஸ் பாஸ்ன்னு சொன்னா கூட எனக்கு ஞாபகம். எஸ் பாஸா எஸ் மேடம்? ஐயோ அது வேற மறந்துச்சு திடீர்னு. எஸ் பாஸ் தான். ஆமா ப்ரோ. நீங்க அலைப்பாயுதேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே மணிரத்னம் படம் தாங்க. இல்லங்க, எனக்கு அலைப்பாயுதே அப்படின்னா சிம்பு படம் அலை பாதி டைட்டில் யோசிச்சு பார்த்தா அலைப்பாயுதே அலை அப்படின்னாதே கடல். ஐயோ அப்படி மீனிங்ல வராரா இவரு அப்படின்னு மாதிரி வந்துச்சு. ஆனா ரெண்டுமே மணிரத்னம் படம் ஸ்ட்ரைக் ஆகல. ஏன்னா மணிரத்னம் நமக்கு கொஞ்சம் தள்ளி. ப்ரோ ப்ரோ பரணி நேத்து ப்ரோக்கு நீங்க மட்டும் ஒரு கார்த்திகை கேள்வி பேசுனீங்கல்ல, கேட்கலாமா? பரணி ப்ரோக்கு கேளுங்க ப்ரோ. ஒரு தனுஷ் படம், ஒரு சூர்யா படம் ரெண்டு சேர்ந்தா ஒரு கார்த்தி படம். ஏங்க எனக்கு இது சீரியஸா வராதுங்க, அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வரு. எல்லாமே லேட்டஸ்ட் மூவி தான். தனுஷ் படம் சரி லேட்டஸ்ட் சரி. மூவி தான். சரிங்களா? ஓகே. சூர்யா படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டும் சேர்ந்தா கார்த்தி படம். கார்த்தி படம் தான். இப்ப இருக்கிற கார்த்தி படம் தான். பழைய கார்த்தி எல்லாம் சொல்லு, இப்ப இருக்கிற கார்த்தி ஈஸியா சொல்லலாம் ப்ரோ. கார்த்தி படமா? மெய்யழகன். இல்ல ப்ரோ. ஏங்க அவர் அதுல இல்ல ப்ரோ. என்கிட்ட தான் கேட்டிருக்காரு, நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். ப்ரோ அது ரொம்ப ஈஸி ப்ரோ. மெய்யழகன் எங்க ப்ரோ தனுஷ் படம் இருக்குது? ரொம்ப ஈஸியா சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ தனுஷ் படம் அந்த படம் வந்து நல்லா ஓடின படம், ஓரளவுக்கு ஓடின படம். சூர்யா படம் வந்து பிளாக் பஸ்டர் மூவி அது. ப்ரோ நான் சொல்லாமா? இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ சொல்லிட்டு ப்ரோ. நான் தான் சொல்லணுமா? எங்க கார்த்தி எப்பங்க ரெண்டு டைட்டில் ப்ரோ வச்சாரு? க்ளூ கொடுத்துருங்க ப்ரோ. எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டா வேணாமா? அவருக்கு ஒரு க்ளூ கொடுங்க. அவருக்கு வேணா ஆனா க்ளூ அது வேணா கொடுங்க எக்ஸாக்ட் அவருக்கு. இல்ல ஒரு கம்பெனில நிமிஷம். ஒரு வேர்டு இல்ல மிஸ் இல்ல ஆயிருக்கு. பரவாயில்ல தலைவா பரணி, அது ஒரு குடும்ப படம். குடும்ப படமா? கடைக்குட்டி ஃபேமிலி தெரியுமா? அவ்வளவுதான். கடைக்குட்டி. ஆமா ப்ரோ, அதேதான் ப்ரோ. ஆனா கடன் இருக்காது, குட்டி மட்டும் தான் ப்ரோ இருக்கும். விஷால் ஓகே ப்ரோ. ஓகே, அதான் சொல்லுங்க ஆனா ப்ரோ. தனுஷ் எங்க கடைக்குட்டின்னு படம் எடுத்தாரு? இல்ல அதான் குட்டி குட்டின்னு சொல்லி குட்டி ஒரு படம். குட்டி குட்டி ப்ரோ. மாவீரன் ஆர்டிஓ குட்டி. குட்டி. அப்ப கடைக்கு எங்க போறது? கடைக்கு எங்க போ? இட்லி கடையில இருந்து கடை எடுங்க. கடைக்கு போங்க. குட்டின்னு முழுசா வந்திருக்குல்ல ஆமா ப்ரோ. கடைக்கு இட்லி கடை போங்க. கரெக்ட் இட்லி கடை. கரெக்ட். ஓகே ப்ரோ, நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். ஒரு ஜீவா மூவி ப்ளஸ் ஒரு விக்ரம் மூவி, இது சேர்ந்தா அருண் விஜய் மூவி. அருண் விஜயா? ஜீவா பிளஸ் விக்ரம். ஹலோ கேக்குது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. மௌன குருவா ப்ரோ? அருண் விஜய், அருள்நிதி இல்ல, அருண் விஜய். அருண் விஜயா? ரொம்ப ஈஸி தான். அப்போ நீங்களே சொல்லிடுங்க ப்ரோ.
பிரகாஷ் ப்ரோ இருங்க நீங்க இருங்க சொல்லாதீங்க இருங்க தலைவா இன்னும் ஒரு வாட்டி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. ஜீவா விக்ரம் ஒரு ஜீவா பிளஸ் விக்ரம். ஆன்சர் வந்து அருண் விஜய் மூவி. ஈஸி. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. ஸ்ட்ரைட்டா இருக்குமா இல்ல ஏதாவது மிக்சிங்கா? கொஞ்சம் மிக்சிங் மாதிரி தான். 2 வேர்ட்ஸையும் சேர்த்தா அந்த மூவி வரும் அந்த மாதிரி. விஷால் ப்ரோ அடுத்து இது முடிஞ்ச உடனே நான் என்னோட டாப் 5 சொல்றேன் ப்ரோ. நீங்க நேற்று பேசியிருந்தீங்களே அதனால இந்த இந்த கேம் இவர் முடிச்ச பிறகு. ஓகே ப்ரோ. மாஞ்சா வேலு ரைட்டா? அப்ப மாஞ்சான ஜீவா மூவி நடிச்சிருக்காரா? ஏங்க மாஞ்சா விக்ரம் படம். ஆமா ஏங்க அது மஜாங்க. ப்ரோ மாஞ்சான் நீங்களே கோத்து இருக்கீங்களா? ஜீவா பிளஸ் விக்ரம். ஜீவா பிளஸ் விக்ரம் சேர்த்தா யார் படம்? அருண் விஜய். யாராச்சும் பேசுறீங்களா? கேட்கல. கேக்குது bro. கேட்காம இருக்கிறதே நல்லது. சரி, எனக்கு ஒரு டவுட் இதுக்கு நடுவுல மட்டும் கேட்டுக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. டாகு மகாராஜ் ஹிந்தியில யார் ரிலீஸ் பண்ணா? ஐ மீன் ஹிந்தி டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு தெரியுமா? நார்த் சைடுல அஜித் குமார் ப்ரோக்கு தான் தெரியும். அஜித் குமார் ப்ரோ தெரியுமா ப்ரோ? ஒரே நிமிஷம் போஸ்டர் மட்டும் எடுத்துட்டு வந்தாரு யாருன்னு. சரி, Unwanted ஓகே ப்ரோ. position to the irrelevant situation. என்ன ப்ரோ? சரி ப்ரோ, சரண்டர் நீங்களே சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ ஏதாவது குழு கொடுங்க ப்ரோ. க்ளூ வந்து இல்ல எனக்கு ஆன்சர் தெரியலங்க ப்ரோ. எனக்கு ஆன்சர் தெரியல. ஏன்னா நடுவுல ஜீவா நான் மூவி பார்க்கல. வந்து நீங்க ஒரு என்னன்னு ஃபிளாப் சொல்லுங்க. மூவி. யானைன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர். ப்ரோ தமிழ் ஜீவா செல்வம். மூவி பாதி மூவி கரெக்ட். ஃபிளாப் மூவி தான். இல்ல கரெக்ட் தமிழ் யானை. செல்வம் தமிழ் யானை அப்படின்னு கமெண்ட். யானையும் ஆமா, ஐயையும் சரி, மிஸ் பண்ணி இல்ல இல்ல எப்படி பண்ணிருக்காரு பாரு. யான் பிளஸ் ஐ சூப்பர். இல்ல வேற லெவல். அது யான் பிளஸ் ஐ வேற லெவல். செம. ப்ரோ அது அருண் சொல்லட்டுமா விஜய் ப்ரோ? மூவி நானு லேட்டஸ்ட் மூவினா கண்டுபிடிச்சிருக்கீங்க அதான். சூப்பர் ப்ரோ. விஷால் ப்ரோ ஓகே ஓகே சொல்லட்டுங்களா? டாப் 5 நேத்து கேட்டிருந்தீங்களே, சொல்லுங்க நேத்து சொல்லுங்க வர சொல்லுங்க. முடியல. சிவாஜி. நேத்து அது எப்பயோ கேட்டதுங்க. நான் நேத்து தான் கேட்டேன் ஆடியோ. சரி சொல்லுங்க ப்ரோ. சரி சொல்லுங்க சிவாஜி, வரலாறு, அயன், தசாவதாரம், படையப்பா. சூப்பர் ப்ரோ. நைஸ். ஆர்ஜே விஷால் ப்ரோ தான் இந்த கேள்வி அன்னைக்கு கேட்டுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட தான் சொல்லணும். ஓகே பரணி ப்ரோ ஒரு டவுட் சொல்லுங்க. இல்ல. பேச சொன்னீங்கன்னா நான் கேட்கல. சரி, ஸ்பாட்டிஃபைல ஒரு 4 எபிசோட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ போடல? ஒரே நிமிஷம். யாருதுலயும் ரொம்ப மூச்சு சவுண்ட் கேக்குது. தீபக் ப்ரோ மீட் அவுட் பண்ணுங்க. இப்பயும் கேக்குது. முனத்து ப்ரோ உங்க இதுல தான் கேக்குது. முத்து ஆர்சி என்னது ப்ரோ மூச்சு சவுண்ட் தான் ப்ரோ கேக்குது. நீங்க சொன்னதே கிளியரா இல்ல. என்ன சொன்னீங்க? இல்ல ஸ்பாட்டிஃபைல ஒரு 4 எபிசோட் போட்டிருந்தீங்கல்ல. ஆமா. அதுக்கப்புறம் ஏன் போடலன்றீங்களா? ஏன்னா ஸ்பாட்டிஃபை பிரீமியம் போட்டிருக்கேன். எனக்கு ஈஸியா இருந்துச்சு, அதுக்காக கேட்டேன். ஐயோ இல்ல, அது யூடியூப்லயே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட் எனக்கு மாறிடுச்சு. பட் போடுறதுன்னா போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல ஏன் ஒரு ஆளுக்காக போட வேணாம், ஜென்ரலா போடுறதா இருந்தா போடுங்க. அண்ணா பிரகாஷ்ண்ணா, ஹலோ பிரகாஷ்ண்ணா கேக்குதா? ஹலோ பிரகாஷ்ண்ணா இருக்கீங்களா? ஏன்னா எங்க அண்ணன் ஸ்பேஸ்க்கு வர்றதில்ல நீங்க? இல்ல நைட் மிட் நைட்ல வர முடியல, அவ்வளவுதான். நமக்கு அந்த ஒர்க் இருக்கனால நைட்ல முடிச்சிருந்தா வந்துருவாங்க. நடுவுல கூட 2 தடவை வந்துறேன், ஆனா பேசுவேன் நடுவுல. அதே மாதிரி நீங்களும் வராம போயிட்டீங்களா? அதான் பார்த்தேன். ரொம்ப நாளா வர்றதில்ல. இல்ல நமக்கு டைம் மட்டும் செட் ஆகல. டைம் செட் ஆனா வந்துருவேன் நான். அண்ணன் ஸ்பேஸ் வாங்கண்ணா, பெரிய இடம். ஒரு நாளாச்சும் வாங்க, பயங்கரமா இருக்கும். ஒரு 600-1000 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா வரேன். பிளாஸ்டா இருக்கும். சரி ஓகே பிரகாஷ்ண்ணா முடிச்சிடலாமா? அஜித் குமார் ப்ரோ ஆன்சர் சொல்றாருன்னா எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு. சரி அஜித் குமார் ப்ரோ ஆன்சர் பண்ணுங்க, இல்லனா எனக்கு டிஎம் பண்ணுங்க. எதுக்கு ப்ரோ? அதான் ப்ரோ டாக் ஜெய் மகாராஜ் விட்டாரா
ஒரு நிமிஷம் ப்ரோ, பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது. ஜெய் விட்டாரா என்டர்டைன்மெண்ட் லிமிடெட்னு சொல்லி. ஜெய் விட்டாரா? JVEA. விட்டாராவா விஸ்டோரா, ஒரே நிமிஷம் ப்ரோ. ஸ்பெல்லிங் பண்ண சொல்லுங்க. ஜெய் விரட்டா, விரட்ரா, JAIVIRATRA. அவங்க தான் ஹிந்தி ரிலீஸ். ஓகே காட் இட். JVEL. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. அவங்க DM பண்ணிருக்கேன் போஸ்ட். ஹிந்தி ரிலீஸ் போஸ்ட் உங்களுக்கு DM பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ. சரி ஓகே முடிச்சிடலாம். தேங்க்ஸ்.